அனைத்து உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு வாரந்தோறும் எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை இடம்பெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபெட்மார்க் மாஸ்டர் அவர்கள், பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது. இங்கே கலையத்தில் இருவரும் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் மாஸ்டர் அவர்களே. வணக்கம் தனஞானி. வணக்கம் அருஸ். மாஸ்டர், இன்றைய இலக்கின் சிந்தனையில் ஆசிரியர் தலையங்கம் என்ன? ஈழத்தமிழர்களை ஒன்று சேர்ந்து போராட அழைக்கிறது 2025ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு என்பதுதான் இந்த வாரத்துக்கான ஆசிரியர் தலையங்கம். ஏனென்றால் எங்களுடைய ஈழத்தமிழர்கள் உலகில என்ன மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன, உலகம் விதமான தன்மையை கொண்டிருக்கின்ற எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் வெறுமனே அரசியல் பேசுகின்ற ஒரு போக்க பார்க்கலாம். அந்த வகையில தான் நோபல் பரிசுக்கள் இருக்கின்ற தன்மைகளை பற்றி இன்றைய கொஞ்சம் எடுத்து நோக்கலாம் நினைக்கிறேன். இஸ்ரேல், பாகிஸ்தான், கம்போடியா பிரதமர்கள் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு அமைதிக்கான 2025ஆம் ஆண்டு நோபல் பரிசு கொடுக்கப்பட வேண்டும் என்று முன்மொழிந்த நிலையில் மொத்தம் 244 தனியாக்களும் 94 அமைப்புகளுமாக 338 வேட்பாளர்களாக இருந்த சூழலில் வெனிசுலாவில் 4 நூற்றாண்டுக்கு மேலாக தளராத ஜனநாயக ஆட்சி உறுதிப்படுத்த போராடி வருபவரும் இவ்வாண்டு அக்டோபர் 7ஆம் தேதியுடன் 58 வயது நிரம்பியவருமான மரியா கொரினா மச்சாடோ அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இதை நாங்கள் பேசுகின்ற பொழுது இப்ப கடைசியாக கிடைக்கிற செய்திகளின்படி அமெரிக்க அரசு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் பூட்டினை ஹங்கரியில சந்திச்சு உக்ரைன் போரையும் அவருடைய அந்த ட்ரம்ப் ஷோன்னு சொல்லப்படுற அந்த பாணியில முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு முயற்சிக்கிறார் என்கின்ற செய்திகள் வருகின்றன. ஆகவே இவர்கள் எல்லாம் எப்படி இந்த நோபல் பரிசை நோக்கி நகர்ற நேரத்துல இதற்காக வேண்டி மச்சாடோவுக்கு அந்த பரிசு கிடைத்தது என்று பற்றி நாங்கள் எடுத்து நோக்கிறோம். வெனிசுலாவில் ஜனநாயக அரசாங்கம் என்ற போர்வையில் 1991 முதல் ஹிகோ சாவோஸும் 2013 முதல் இன்று வரை நிக்கோலஸ் மதுரோவும் பாராளுமன்ற சர்வாதிகார ஆட்சி நடத்துகின்றார்கள் என இந்த சர்வாதிகார ஆட்சிக்கு எதிராக இண்டஸ்ட்ரியல் பொறியியலாளரான மச்சாடோ நாம் குழந்தைகளுக்காக பசியும் பயமும் இல்லாத வெனிசுலாவுக்காக என்ற துணிப்பொருளுடன் 1992 வீதியில் வாழும் குழந்தைகளுக்கான அடினியா அறக்கட்டளையை நிறுவினார். கையில் மரியன்னையின் சேமாலையை ஏந்தியவாறு ஆன்ம விடுதலை போராட்டத்தையும் சமூக விடுதலை போராட்டத்தையும் ஒருங்கே தொடங்கினார். இதில் முக்கியமான விடயம் என்னென்றால், இந்த மக்களுக்காக போராடுபவர்கள் அரசியல் ஸ்லோகங்களை பேசாமல் மக்களுடைய தேவையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை மச்சாடோட இந்த கூற்று சொல்லப்படுகிறது. நம் குழந்தைகளுக்காக, வேறு யாருக்காக நாங்கள் போராட இல்லை, பசியும் பயமும் இல்லாத வெனிசுலாவுக்காக சாதாரண மக்களுடைய தன்மையை பிரதிபலிக்கிற ஒன்றாக இவருடைய எண்ணம் இருப்பதை பார்க்கின்றோம். அதே நேரத்தில் சமூக விடுதலை, பொருளாதார விடுதலை, அரசியல் விடுதலை, ஆன்மீக விடுதலை எல்லாம் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைஞ்ச ஒன்று. இந்த தன்மையை வரல பார்க்கக்கூடிய இருக்கிறது. 2002 ஜனநாயகத்தினை சீர்திருத்தங்கள் மூலமாக அல்ல, முற்றுமுழுதான ஆட்சி மாற்றம் மூலம் உறுதிப்படுத்த வேண்டும். இது இன்னொரு முக்கியமான கருத்து. இவருடைய இந்த கூற்று என்னென்றால், ஜனநாயகத்தில் இங்க சீர்திருத்தம் கேட்கிறதோ இல்லை இருக்கிற தன்மைகளை உரிமைகளை கேட்கிறதுலையோ ஒரு விதமான மாற்றம் பெறாது. ஒரு சிக்கல் ஏற்படுத்துகின்றால் அங்க அந்த முறாம சிஸ்டத்துல ஒரு தளர்ச்சி அல்லது ஒரு வீழ்ச்சி ஏற்படுது. அந்த சிஸ்டத்தை நாங்கள் மாற்றுவதன் மூலமா தான், அந்த முறைமையை மாற்றுவதன் மூலம் தான் தேவையான மாற்றத்தை கொண்டு வருவோம் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருந்தது. ஜனநாயகம் அமைதிக்கான முன்னி வந்தது, அதுவும் உண்மை. எங்கேயும் ஜனநாயகம் சரியான முறையில் இருக்குமே என்று அமைதி சரியான முறையில் இருக்கும். அப்ப அமைதியை யார் இழக்க பண்ணி அதன் மூலமாக லாபம் கருதுகிறாரோ அவர்கள் தான் ஜனநாயகத்தன்மையை நீக்குவார்கள் என்பதும் வெளிப்படையான ஒன்றாக இருக்கின்றது. ஜனநாயகம் அமைதிக்கான முன்னி வந்து சுதந்திரம் வழங்கப்படுகிற ஒன்றாக மாற்றப்பட்டு விடக்கூடாது. இது இன்னொரு முக்கியமான கருத்து. அதாவது இவருடைய கருத்துக்களுக்கு இதுதான் ஆக முக்கியமான என்ற சுதந்திரம் இன்னொருவரால் வழங்கப்படுற ஒன்று அல்ல, உரிமைகள் வழங்கப்படுற ஒன்று அல்ல. சுதந்திரம், உரிமைகள் எல்லாம் இயல்பாகவே மனிதனோட இருப்பவை. அவை நிலநாட்டப்பெற வேண்டும், பெறப்பட வேண்டுமே தவிர அதை இன்னொருவர் தர வேண்டும் அல்லது இன்னொரு நாடு தர வேண்டும் அல்லது இன்னொரு அமைப்பு தர வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அங்குதான் அடிமைத்தனம் தெளிவாகும். அப்படி நினைப்பவர்களுடைய மனதிலே கடைசி மட்டும் எந்த விதமான மாற்றத்தையும் உருவாக்க மாட்டார்கள். என்ற சுதந்திரம் வழங்கப்படுற ஒன்றில்லை. என்னுடைய சுதந்திரம் என்னோட இருக்குது, உங்களுடைய சுதந்திரம் உங்களோட இருக்குது. அதே மாதிரி நாங்கள்
மற்ற மனிதர்களுக்கு துன்பம் செய்யாம ஒரு சமூகத்துல வாழ்ற அந்த பொது நன்மையை கருதி வாழ்ற சுதந்திரம் என்றதும் எல்லோருக்கும் இருக்க வேண்டிய ஒன்று. அதைத்தான் இவர் முக்கியமாக குறிப்பிட்டார். அப்ப அந்த சுதந்திரம் வழங்கப்படுகிற ஒன்றாக மாற்றப்பட்டு விடக்கூடாது. இப்ப இலங்கையில ஸ்ரீலங்கா அரசாங்கங்களுக்கு உரிமை தர வேண்டும், ஸ்ரீலங்கா அரசாங்கங்களுக்கு சுதந்திரம் தர வேண்டும். இந்த கருத்து இது. நீங்கள் உங்களுடைய உரிமையை நிலைநாட்டுறதை இன்னொருவருக்கு அடைய வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது அவரை நாங்கள் மேலோண்டியை வச்சிருவோம். அவரை மேலோண்டியை வச்ச ஏற்பாடு அவற்றை காலக்கழுவுறதை தவிர வேறொரு வழியும் தெரியாது. அதான் அரசியல் நடக்கிற பிரச்சனை. அப்ப இந்த தெளிவான சிந்தனைகளுடன் எதிர்கட்சிகள் உட்பட மக்களை ஒன்றாக சேர்த்து போராடுவதன் மூலம் உண்மையான ஜனநாயகத்தை அடைய வேண்டும். அரசியல்ல முக்கியமானது என்னென்றால் மக்களை ஒருங்கிணைக்கிறதான் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான அடிப்படையாக இருக்கும். மக்களை கட்சி என்றும் அமைப்பு என்றும் இயக்கம் என்றும் சாதி என்றும் சமயம் என்றும் நிறம் என்றும் பிரதேசம் என்றும் இப்படியெல்லாம் மக்களையே விதறி போட்டு எந்த மக்களை ஒன்று சேர்த்து நீங்க ஜனநாயகத்தை முன்னெடுக்க போறீங்க? ஆகவேதான் அவர் அந்த கருத்துப்படத்தான் ஸ்பானிய மொழியில ஒன்றாக சேர்தல் என்றதுக்கு பொருள் செமாட்டோ. செமாட்டோ என்ற பெயரை தான் தன் அரசியல் கட்சிக்கு வைத்தார். அத்தோட துப்பாக்கி சின்னங்களை வாக்குகளால் வெல்லுதல் தனது போராட்ட முறை, இட் இஸ் சாய்ஸ் ஆஃப் பேலட்ஸ் ஓவர் பிளட்ஸ் என்ற உள்ள உறுதியுடன் அரசியல் களமிறங்கிய மச்சாடோ தனது செமாட்டோ அமைப்பின் மூலம் செயற்பாட்டு திட்டங்களையும் பயிற்சிகளையும் உருவாக்கி தேர்தல்களை நேர்மான முறையில் நடத்தி வைக்கும் கண்காணிப்பாளர்களாக மக்களை உருவாக்கினார். ஒன்று அடைகிறதா இருந்தால் மக்கள் தான் அதை கண்காணிக்க வேண்டும், மக்கள் தான் அதற்கான செல்நெறிய வகுக்க வேண்டும். அந்த வகையில அவர் மக்களை உருவாக்கின ஒரு தன்மையை பார்க்கிறோம். இதுவே இவரை 2010 வெனிசுலாவின் தேசிய சபைக்கு மக்களை தெரிவு செய்ய வைத்தது. 2014 ஆளுங்கட்சியால் தேசிய சபையிலிருந்து வெளியேற்றப்பட்டு 15 ஆண்டுகள் தேர்தல் போட்டியிட தடையும் பெற்றார். ஆயினும் தளராது 2024 அரசு தலைவர் தேர்தலில் எட்மண்டோ கொன்சாலஸ் அவர்களுக்கு மச்சாடோ ஆதரவு அளித்து அவர் 92% வாக்களை பெற்றார் என இவரது செமாட்டா குடிசார் அமைப்புகள் தமது தேர்தல் கண்காணிப்பு மூலம் உறுதி செய்தனர். பாருங்க, இந்த குடிசார் அமைப்புகளோட பலத்தை, இந்த சிவில் கட்டமைப்புகள் தேவைன்னு சொல்லி இதுக்காகத்தான். இந்த சிவில் கட்டமைப்புகள் தான் இவற்றை செய்ய வேண்டும், அரசியல்ல செய்யப்படாது. அரசியல்ல ஒவ்வொரு நோக்கம் இருக்கும் எல்லாருக்கும். அப்ப ஆயினும் நிக்கோலஸ் மதுரோவுக்கு 51% வாக்களும் எட்மண்டோ கொன்சாலோவுக்கு 44% வாக்களும் கிடைத்ததாக ஆளுங்கட்சியாளர்கள் அறிவித்து நிக்கோலஸ் மதுரோவை ஆட்சியில் தொடர் செய்துள்ளனர். இதனால் அன்று முதல் இன்று வரை வெனிசுலாவில் நீதிக்கான உண்மைக்கான மக்கள் போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆயினும் மச்சாடோ உயிருக்கான இனங்காணக்கூடிய அச்சத்தால் கறந்து வாழ்ந்த நிலையில் மக்களை செயற்படுத்தி கொண்டே இருக்கின்றார். அதேவேளை மச்சாடோ வெனிசுலாவின் ஊழல் நிறைந்த சோசியலிச பொருளாதாரத்தை சந்தை சுதந்திரத்துடன் கூடிய தனியார் முதலாளித்துவ பொருளாதார வளர்ச்சி மூலம் மாற்றுவதை பொருளாதார விடுதலைக்கான பாதையாக முன்மொழிந்து வருவதால் அமெரிக்க மற்றும் மேற்குலக நாடுகளின் ஆதரவை பெற்றவராக இவர் காணப்படுகின்றார். இவருக்கான நோபல் பரிசு இவ்வாண்டில் வழங்கப்பட்டதை தனக்கானதாக இல்லாமல் தானும் ஒரு பங்காளியாக இருக்கும் பிரமாண்டமான மக்கள் அமைப்புக்கு கிடைத்த பரிசாக வெளிப்படுத்தி இருக்கின்றார். இது இவரின் பணியால் தலைமைத்துவ பண்பை உலகுக்கு தெளிவாக்கி இருக்கின்றது. இது பாருங்க, சமூக பொருளாதார அரசியல் ஆன்மீக விடுதலை அதுக்கான பாதைகளும் தெளிவாக்கப்பட்டிருக்குது. இதுதான் ஒரு 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 பணியாளர் தலைமைத்துவத்தில வருபவர்கள் செய்கின்ற வேலை. அமெரிக்கா நோபல் பரிசு வழங்கப்படுவதில் மேற்குலக அரசியல் பின்னணி எப்பொழுதும் உண்டு என்ற வளமையான விமர்சனங்களை கடந்து வெனிசுலாவின் எண்ணெய் வள கனிம வள கவர்ச்சியால் உலக அரசுகளின் அக்கறை வெனிசுலாவில் இருக்கும் நிலைகளையும் கடந்து படைப்பலத்துடன் சர்வாதிகார ஆட்சியினை பாராளுமன்ற கொடுங்கோன்மை ஆட்சியாக வெளிப்படுத்தும் சூழலை எதிர்கொள்ளும் மக்கள் எவ்வாறு சுதந்திரத்தை வழங்கப்படும் ஒன்றாக மாறவிடாது மக்கள் ஒன்று சேர்ந்து அடைய வேண்டிய ஒன்றாக பெற வேண்டும் என்ற மச்சோடாவின் உள்ள உறுதியும் அதனை செயற்படுத்துவதற்கான ஆளணிகளை அவர் உருவாக்கி அவர் செயற்பட்டு வரும் முறைகளும் இந்த அமைதி பரிசு அவருக்கு ஏற்புடையது என்பதை உறுதி செய்கின்றது. அத்துடன் ஈழத்தமிழர்களும் அவர்கள் இன்று எவ்வாறு தங்கள் மேல் 77 ஆண்டுகளாக தொடரும் ஸ்ரீலங்கா பாராளுமன்ற கொடுங்கோன்மைக்கு எதிராக போராட வேண்டும் என்ற முறையியலையும் வெளிப்படுத்துகிறது என்பது இலக்கின் இவ்வாறு கருத்தாக இருக்கின்றது. வெனிசுலாவில் 33 ஆண்டுகள் ஜனநாயகத்தை பாதுகாக்க போராடுபவர்களுக்கு 2025 நோபல் அமைதி பரிசு வழங்கும் உலகம் 77 ஆண்டுகள் போராடும் ஈழத்தமிழர்களுக்கு 2025 ஸ்ரீலங்கா அளித்த இலக்கியம் இன அழிப்புகளுக்கான அனைத்துலக சட்ட பாதுகாப்புக்கும் அனைத்துலக நீதிமன்ற
நீதிக்கும் இதுவரை எதுவுமே செய்யாதிருப்பதை ஈழத்தமிழர்கள் உலக மக்களுக்கு உரிய முறையில் வெளிப்படுத்த வேண்டும் என்று இலக்கின் அழைப்பாக இருக்கின்றது. மேலும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான ஸ்ரீலங்காவுக்கான தண்டனை நீதிக்கும் மேலும் பாதிப்பிட்டு கிட்டிய குடும்ப உறுப்பினர்களதும் பரிகார நீதிக்கும் ஈழத்தமிழர்களை ஸ்ரீலங்காவின் உள்ளக பொறிமுறைக்கு பெரும்படி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையகம் இவ்வாண்டில் நெறிப்படுத்தி தான் ஸ்ரீலங்காவுக்கு அதன் திட்டங்களுக்கு நிதியும் மதியும் அளிக்கும் அமைப்பாக தன்னை வெளிப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் பேரளவில் பாதிக்கப்பட்டவர்களின் சாட்சியங்களை தாங்கள் தொடர்ந்தும் 2 ஆண்டுகளுக்கு பதியப் போவதாகவும் ஸ்ரீலங்காவை பொறுப்பு கூற வைக்கும் கண்காணிப்பை மேற்கொள்ளப் போவதாகவும் கூறுவது வெளிய விசாரணைக்கு வழி செய்யாத வரை எந்த நடைமுறை நீதியையோ அல்லது பரிகாரத்தையோ ஏற்படுத்தாது என்பதே உண்மை. மேலும் பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு அளித்தலுக்கான படைப்பாக்கத்தின் மூலம் நீடித்த வளர்ச்சிகளை ஏற்படுத்துவதற்கான கொள்கையினை விளக்கிய பிலிப் ஆகியான் மற்றும் பீட்டர் ஹோவிட் ஆகியோருக்கு அரவாசி பரிசும், தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் மூலம் நீடித்த பொருளாதார வளர்ச்சிக்கான அடிப்படை காரணிகளை கண்டறிந்த ஜோயல் மோக்கியருக்கு அடுத்த அரவாசி பரிசும் வழங்கப்பட்டுள்ளது. இதில் 2 விடயங்களை ஈழத்தமிழர்கள் மனதிருத்த வேண்டும். பொருளாதார வளர்ச்சிகள் காலத்துடனும் இடத்துடனும் சம்பந்தப்பட்டன. எனவே இருக்கின்ற பொருளாதார முறைமைகள் தேவைக்கேற்ப அழிக்கப்பட்டு புதிய முறைமைகளுக்கு இடம் கொடுக்கப்பட்டாலே வளர்ச்சி ஏற்படும். அடுத்து இந்த புதிய வளர்ச்சிக்கு ஏற்ப தொழில்நுட்ப அறிவினை வளர்த்தலும் கருவிகளை பெறுதல் அல்லது உருவாக்கலும் முக்கியம். இது ஈழத்து மக்களை பொறுத்த மட்டும் மிக மிக முக்கியமான ஒன்று. பொருளாதாரத்துல காலத்துக்கு ஏற்ற மாதிரி பொருளாதாரம் மாறிக்கொண்டிருக்கும், வளர்ந்து கொண்டிருக்கும். ஆகவே இருக்கிறது அதாவது கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் என்று சொல்றது எதை சொல்றான்னு சொன்னா, இருக்கிறதை அழித்து புதியதை நிலப்படுத்து. இலக்கணத்திலேயே பவனந்தி புதியன பழையன கழிதலும் புதியன கூதலும் வலுவல கால வகையினானேன்னு சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே இங்க அடிப்படையில சொல்லப்படுற தன்மை என்னன்னு சொன்னால், நாங்கள் இந்த தன்மையில கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு பொருளாதார தன்மை மாறுறதுக்கேற்ப நாங்கள் சமூக பொருளாதார அரசியல் ஆன்மீக கொள்கைகளை மாற்ற வலிமை தமிழர்களுக்கு இருக்கிறதா என்பதுதான் இங்க இருக்கின்ற கேள்வி. அதே நேரத்துல புதிய இருக்கின்ற பொருளாதார முறைமைகள் தேவைக்கேற்ப அளிக்கப்பட்டு புதிய முறைமைகளுக்கு இடம் கொடுக்கப்பட்டாலே வளர்ச்சி ஏற்படும். அடுத்தது இந்த புதிய வளர்ச்சிக்கு ஏற்ப தொழில்நுட்ப அறிவினை வளர்த்தலும் கருவிலை பெறுதல் அல்லது உருவாக்கலும் முக்கியம். தொழில்நுட்ப அறிவை வளர்க்கிற அறிவு வளர்ற மட்டுமில்ல பயிற்சியும் பெறவான். பயிற்சி பெற மட்டுமில்ல அந்த உபகரணங்கள் வழங்கப்படுறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கவான். அவ்வாறு இலக்கியத்துக்கான நோபல் பரிசு ஹங்கேரிய படைப்பாளரான லாசோ கிரஸ்னஹோர்ஹாய் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பொழுது அவரின் நாவல்கள் ஊழிக்கால பேரழிவுகளில் புலம்பலாக இல்லாமல் உணர்வுபூர்வமாக பயங்கரவாதத்துக்கு மத்தியிலும் கலைத்துவ உயிர்ப்புடன் பதிவு செய்தமைக்காகவும் அவருடைய நாவல்கள் முற்றுப்புள்ளி இடப்படாத மிக நீண்ட நாவல்களாக கருத்துக்களை வளர்க்க அமைந்து படைப்பின் ஆழத்தை வெளிப்படுத்திய தனித்துவ நடக்காமே வழங்கப்பட்ட என்ற குறிப்பும் உண்டு. சிறிய வசனங்களாக படைப்புகள் அமைய வேண்டும் எனவும் இலக்கண பிழைகள் இன்றி அமைய வேண்டும் எனவும் தமிழ் படைப்புலகில் நிலவும் கருத்து எவ்வளவு தவறானது என்பதை இம்முறை இலக்கிய நோபல் பரிசு தமிழருக்கு உணர்த்தி இருக்கின்றது. இவரின் ஹேசட் 0776 என்னும் நாவல் 400 பக்கங்கள் கொண்டது. ஆனால் அரைத்திருப்புகளாலேயே படைக்கப்பட்டு 400 பக்கங்களுக்கு பின்னர் முற்றுப்புள்ளியிடப்பட்டது. இது ஒரு குறிப்பிடத்தக்க நாவல் நடையிலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு புதுமையாக கூட இருக்கின்றது. படைப்பாளர் சுதந்திரத்தை தாங்கள் நினைத்த மாதிரி பிச்செடுக்கும் பழக்கம் உள்ளவர்களாக ஈழத்து மரபு மற்றும் தூய்மையை மொழியில் பேணுபவர்களுக்கு உலகம் எவ்வாறு எதனை மதிக்கிறது என்பதை இந்த ஆண்டு இலக்கியத்துக்கான நோபல் பரிசு தெளிவாக்கியுள்ளது. இவ்வாறு மருத்துவ, வேதியியல், இயற்பியல் நோபல் பரிசுகளும் உலகம் தொழில்நுட்ப வளர்ச்சிகளுக்கும் பொருளாதார வளர்ச்சிகளுக்கும் எவ்வாறு முதலிடம் கொடுக்கின்றது என்பதை தெளிவாக்குகின்றன. ஆயினும் அவற்றையெல்லாம் பேருக்கிறதுக்கு இங்கு நேரம் போதாது. அது இன்னொரு நேரத்தில் பார்ப்போம். ஈழத்தமிழர்கள் இவற்றை கவனத்தில் எடுத்து உலக நடையறிந்து ஒழுகுதல் என்னும் ஒப்புரவு தன்மையில் தங்களை வளர்த்து ஊடகத்துறை, இலக்கியத்துறை அதனை நிலைநிறுத்தினாலே ஈழத்தமிழர்களின் வாழ்வின் யதார்த்தத்தை உலகம் கண்டு அவர்களுக்கான விடுதலை வாழ்வில் கைகொடுக்கும் என்பது இலக்கின் இவ்வாறு கருத்தாக இருக்கின்றது. நன்றி மாஸ்டர். நீங்கள் பொருளாதாரத்துறை தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது நிச்சயமாக அதுதான் இப்பொழுது உலகையே பெரிய மாற்றத்தை காணக்கூடியதாக இருக்கின்றது. பாருங்கள், போர்களினால் ஏற்பட்ட பொருளாதார நிலையினால்தான் டொனால்ட் ட்ரம்ப் வரி உயர்த்துவதும் அந்த நாட்டில் தங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காகவும் அது அமெரிக்காவோட தேவையாக இருக்கிறது. அதுதான் மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். மக்களை வெறுக்க இல்லை என்றால் அமெரிக்காவுக்கு இன்றைக்கு நிதி தேவை. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால், இப்ப நீங்கள் பாருங்கள், கடந்த சில தசாப்தங்களாக மேற்கத்திய நாடுகள், அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், இவர்கள் எல்லோரும் வளர்ந்து வரும் நாடுகளிடம் வேலையை வாங்கி குறைய பணத்தில் தான் இதுவரை அனுபவிச்சு கொண்டு வந்தார்கள். அதே நேரத்தில் சீனா, பிரேசில், ரஷ்யா, இந்தியா,
தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளில் ஏற்பட்டிருக்கின்ற வளர்ச்சி இங்கிருந்து அங்கு வந்து நிதி பரிமாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நிலையை தோற்றுவிக்குது. இதுதான் அதிகார பரிமாற்றமும் பன்முக குணப்படுத்தப்பட்டுட்டு. அப்போ அவர்கள் எதிர்பார்த்த மாதிரி இப்போ எங்கட ஈழத்தமிழகத்து ஒரு மிரப்பு இருக்குன்னா ஊரில் இருக்கிறவைக்கு 5 கொத்தோ கொடுத்து நாங்களும் கொடுக்குறோம்னு சொல்லி அவைய எங்கட காலைகளை வச்சிருக்கிற ஒரு வழக்கம் இருக்குது. அவர்களை நீண்ட காலத்துக்கு அவர்களாகவே உழைத்து அவர்கள் தங்களுடைய திறன்களை பயன்படுத்தி வாழ்றதுக்கான முறைகளை தோற்றுவிக்கிற இல்லை. ஆனா நாங்களும் உதவி செய்யறோம் என்று சொல்லி சொல்றாரு. அதே மாதிரிதான் இந்த அமெரிக்காவும் இந்த உத்திய கையாண்டது. ஆனா இப்ப என்னண்டா சீனாவினுடைய எழுச்சி, முக்கியமா சீனாவுடைய எழுச்சி அதே நேரத்தில் இந்தியாவினுடைய அறிவு வளர்ச்சியும் தான், இல்லையாண்டு இல்லை. இவைகள் வந்து உலகத்துக்கு வந்து பெரிய சிக்கலா இருக்குது. இன்னைக்கு இவர்கள் இல்லாமலும் இவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இன்னைக்கு ரஷ்யாவிட்ட ட்ரம்ப் மீளவும் பேச்சுக்கு போறது உக்ரைனுக்காக மட்டுமே இல்லை, ரஷ்யாவை தன்னுடைய பக்கத்தில் வைத்துக்கொண்டு சீனாவோட வந்து வர்த்தக போட்டியிடுவதற்காக தான் போறேன். அதுதான் முக்கியமான விடயம். அதே மாதிரி வெனிசுலால வந்து இந்த அக்கறையெல்லாம் காட்டுறதுக்கு காரணம் வந்து வெனிசுலா தங்களுக்கான ஒரு 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 முரண்பட்ட ஒரு அரசாக இருக்கக்கூடாது, ஆட்சி மாற்றம் வேண்டும். ஈரான்லையும் இதே வேலையை தான் செய்தார்கள். இப்ப வெனிசுலாலும் இப்ப இவருக்கு நோபல் பரிசு கொடுத்தது கூட அரசியல் ரீதியாக ஒரு தலைவரை உருவாக்கி அந்த பின்னணியில ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர்ற நோக்கம்தான். அது எல்லாருக்கும் தெரிந்த விடயம். ஆனா அவர் எப்படி செயற்பட்டார் என்பதை நாங்க சொல்றோம். ஒருவருக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். ஆனா அவர் செயற்பட்ட விதத்தை நாங்க பார்க்கணும். எல்லா கட்சிக்கும் ஒரு நோக்கம் இருக்கும், எல்லா இயக்கத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கும், எல்லா அமைப்புக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். அது வேற விடயம். ஆனால் அதுக்குள்ள இருக்கிற தனியாக்களும் கூட தாங்கள் வந்து மனித நலனை, பொது நன்மையை மையப்படுத்தி செயற்படுகின்ற பொழுது அது ஒரு சரியான பாதைக்குள்ள செய்யக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தும் என்பதுதான் நாங்கள் பேசுகின்ற விடயம். அது மட்டும் இல்லை, இந்த செயலணிகளும் ஆளணிகளும் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஏதாவது பேசினதை உடனடியாக செயற்படுத்துற தன்மைக்குள்ள வாங்க. இதுக்கு இங்க எங்கள்கிட்ட வராதிங்க. ஊடகத்துறை வந்து செயற்படுத்துற துறை இல்லை. ஊடகத்துறை வந்து உள்ளதை உள்ளபடி எடுத்து வைக்கிற துறை. உள்ளதை உள்ளபடி எடுத்துக்காட்டும், அவ்வளவுதான். எடுத்துக்காட்டுகின்ற பொழுது நீங்களும் வந்து அதுல பங்கெடுத்து நீங்கள் வளர்ந்து கொண்டு சொல்றமே தவிர நாங்கள் இந்த தொழிலை விட்டு போட்டு அந்த தொழில நாங்கள் பழகவும் இல்லை, செய்ய போவதும் இல்லை. எங்களுடைய தொழில் என்னன்னு எங்களுக்கு தெரியும். அதையும் இந்த இடத்துல குறிவைக்க வேண்டி இருக்கிறது. இன்று கூட ஒருவரை நான் சந்திக்கும் பொழுது அவர் கூறினார், நீங்கள் நல்ல சிந்தனைகளை வெளிப்படுத்துகிறீர்கள், நீங்களே அதை எடுத்து செயல்படுத்தலாம் தானே என்று கேட்டிருந்தார். நான் சொன்னேன், இதுதான் எங்களுடைய பிரச்சனையாக இருக்கிறது. அதாவது சில நல்ல கருத்துக்களை, நல்ல சிந்தனைகளை வெளிப்படுத்தும் பொழுது அவர்கள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பது முற்றிலும் தவறு. நாங்கள் துறைசார் நிபுணர்கள் இல்லை அந்த துறையில், அதற்கென்று இருக்கிறார்கள். அவர்கள் தான் உள்ளபடி சொல்லுவதுதான் உண்மையான ஊடகத்துறை. இது இப்படி நடக்கிறது. அது யாருன்னு நாங்கள் பார்க்க போறது இல்லை. யார் நன்மை செய்தாலும் நன்மை என்று சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. யார் செய்யறதாலும் மனிதாயத்துக்கு தீமை விளையுமா இருந்தால் தீமைன்னு சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. எல்லாத்தையும் ஊடகத்தினுடைய தன்மை போயும். இந்த ஊடகம்தான் ஒரு ஒரு எல்லாத்தையும் இயக்குற சக்கரம் மாதிரி. அது சரியாக சுழல சொன்னால் ஒரு பக்கத்துல சக்கரம் எல்லாத்தையும் கூட கொட்டி விட்டுரும். அப்புறம் அங்கேருந்து நிமிந்து வர முடியாது கடைசி மட்டும். நீங்கள் கூறிய ஒரு விடயத்துக்கு நான் வர வேண்டும். ஆனால் அரசவர்களிடம் சென்று விட்டவர்கள் நீங்கள் கூறிய, அதாவது சுதந்திரமும் உரிமையும் தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது அது இயல்பாக நடக்க வேண்டும் என்று கூறுங்கள். நான் நினைக்கிறேன் 100% ஒத்துக்கொள்வார்கள். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற நிலையம் அப்படி இல்லை. அது தொடர்பாக ஒரு தெளிவு பெறுவதற்கு நான் உங்களிடம் மீண்டும் வருகின்றேன். அதற்கு முன்னதாக அரசு இந்த ஈழத்தமிழர்கள் ஒன்று சேர்ந்து அழைக்கிறது என்று கூறும் பொழுது பொருளாதாரம் தான் ஒரு பெரிய ஒரு முக்கியமாக. இப்ப பாருங்கள், டொனால்ட் ட்ரம்ப் நிறைய விடயங்களை சாதிக்காவிட்டாலும் சாதிப்பதற்கு முயற்சிப்பதற்கு பொருளாதாரம் தான் ஒரு முக்கிய பாதையாக காணப்படுகிறது. எல்லோரும் அதை இலகுவாக பார்க்கக்கூடிய இருக்கின்றது. தமிழ் தரப்பினர் இதை எவ்வாறு கையாளலாம் என்று நம்புகிறீர்கள்? பொருளாதார தொடர்பாக ஒரு வளர்ச்சி பாதையை எடுப்பதை இலங்கை தீவில் அது எவ்வளவு தூரம் சாத்தியம் என்று எனக்கு கூற முடியாமல் இருக்கிறால், ஒரு அரசியல் தீர்வு வரும் வரையும் பல கேள்விகளை கேட்கிறார்கள். ஆனால் சிலர் கூறுகிறார்கள், இல்லை கார்ட்ரெயில்ஸ் அதை பாதுகாக்கக்கூடிய வகையில் சில வேலைகளை செய்யலாம் என்று கூறுகிறார்கள். எவ்வாறு இதை கையாளலாம் என்று நம்புகிறீர்கள்? பொருளாதாரத்தினூடாக இன்னும் ஒரு வழியை கண்டுபிடிக்கலாம் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உண்மைதான், பொருளாதாரம் தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கும். இப்போது ட்ரம்பின் போரின் முக்கிய காரணமும் பொருளாதாரம் தான். தங்கம் 2023 ஆண்டிலிருந்து 25 இடையில டபுள் ஆகி இருக்கிறது. இப்போது $4000 ஒரு அவுன்ஸ் தொட்டு இருக்கின்றது. JP மோகன் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் $10,000 தொடும் என்று சொல்லி இருக்கின்றது.
உக்ரைன் போர் ஆரம்பமான போது சுவிஸ் 350 தொன் தங்கத்தை வாங்கி இருந்தது. உக்ரைன் 2022 ஆண்டு. அப்ப யாருக்கும் தெரியல இவ்வளவு. அதுதான் நம்மளோட அந்த ப்ரெடிக்ஷன் சொல்றேன். இப்ப அந்த 350 தொன்னும் கிட்டத்தட்ட 700 தொன் தங்கத்தின் விலை. அதே போல அப்ப இன்னும் அது அடுத்தது பொருளாதார ஏன் அந்த நாடுகள் பொருளாதாரத்தை இப்ப சுவிஸ்ல நீங்க பாத்தீங்க சொன்னால் அங்கத்தை வங்கி வழிய வெளிநாடுகளில் இருக்கின்ற பணங்களை கொண்டு பாதுகாப்பாக வைக்கலாம் என்று சொல்லி அந்த தங்களோட பொருளாதாரத்தை உயர்த்துறார். ரஷ்யா பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக தந்த எண்ணெய்களை மலிவு விலையில் விற்கின்றது. அந்த பொருளாதாரம் எங்க போகிறது? பூட்டின் விட்ட கொண்டு போறாரா அல்லது இப்ப சுவிஸ் அரசாங்கம் கொண்டு போத இல்ல. அந்த தனது நாட்டு மக்களையும் தந்த நாட்டையும் பாதுகாப்பதற்கு தான் அந்த பொருளாதாரம். இப்ப நாங்கள் புலம்பெயர் தமிழர்கள் வெளிநாடுகளில் இருந்தாலும் தாயகத்தில் ஒன்று செய்ய முடியாது விட்டாலும் உங்கள் பொருளாதாரத்தை உங்கள் தேசத்துக்காக நீங்கள் எவ்வளவு செலவழித்தீர்கள்? தேசத்தின் பொருளாதாரத்தை சுருட்டிக் கொண்டு ஓடியவர்களை பற்றி நான் இங்கே கதைக்கவில்லை. தேசத்துக்காக நீங்கள் எவ்வளவு செலவழித்தீர்கள்? அன்றைக்கு ஒருவர் கதைக்கும் போது சொன்னார், அமெரிக்காவில் நிறைய சொத்துகள் இருக்கு, அதை வித்து இப்ப அங்க இருக்கிறார்களுக்கு சாப்பாடு, அமெரிக்காரர்கள் வெள்ளக்காரருக்கும் சாப்பாடு போட்டுக் கொண்டு இருக்கிறார். உனக்கு ஒரு நாடு இல்லை, உனக்கு ஒரு ஊடகம் வளர்க்க வழி இல்லை. ஒரு ஊடகவியலாளருக்கு சம்பளத்தை கொடுத்து ஒரு உலகில் உள்ள தலை சிறந்த ஊடகவியலாளர்களை ஒருங்கிணைத்து ஒரு வலுவான சமூகத்தை உயர்த்த உங்களுக்கு வழி இல்லை. இப்ப மாஸ்டர் கூறியது போல பிச்சை போடுவது அங்குள்ள மக்களுக்கு. நானும் செய்து விட்டேன் என்று கத்துவது. வடிவேலு சொல்லுவார், நான் ரவுடிதான் ஜீப்பில் ஏறி போன மாதிரி தான். இப்படித்தான் போகுதே வழிய. யார் எத்தனை இந்த ஈழத்தமிழ் மக்கள்ல அறிவு வளம் மிக்கவர்கள் இருக்கிறார்கள்? எத்தனை பேர் அறிவு வளம் மிக்கவர்கள் தங்கள் அறிவை தேசத்துக்காக செலவழித்தார்? அறிவை நீங்கள் செலவழியுங்கள். பணம் மாதிரி தான் அறிவு. உங்களுக்கு தெரிந்ததை சொல்லிக் கொடுங்க. நான் இந்த பிள்ளைகளுக்கு கூட சொல்லுவேன், படிப்பிக்கும் போது, நீங்கள் டீச்சிங் இஸ் அ பெஸ்ட் வே ஆஃப் லேர்னிங் என்று. நீங்கள் சொல்லிக் கொடுக்கத்தான் உங்களுக்கு அறிவும் வளரும். அதே போல அவங்களின் கேள்வி கேட்கத்தான் உங்களையும் நீங்கள் வளர்த்துக் கொள்வீர்கள். உங்கள் அறிவை எத்தனை பேர் எங்கள் தேசத்துக்காக பயன்படுத்தி இருக்கிறீர்கள்? உங்கள் செல்வத்தை எத்தனை பேர் உங்கள் தேசத்துக்காக பயன்படுத்தி இருக்கிறீர்கள்? சரி, ஒரு காரணத்தை நீங்க சொல்லலாம், இலங்கையில் முதலீடு செய்ய முடியாது. ஓகே, இங்க நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? சதாம் ஹவுஸ் மாதிரி ஒரு சிந்தனை பள்ளியை கட்டி அமைத்தீர்களா? அதில் எங்களுடைய ஆட்களை கொண்டு வைத்து அதில் இருந்து தற்போதைய உலக நடப்புகள், உலக ஒழுங்குகளை ஆய்வு செய்து அதனை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு முயன்றீர்களா? இல்ல இளைஞர்களுக்காக ஏதாவது ஒன்றை, ஏதாவது ஒரு அவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு மையத்தை யாவது திறந்தீர்களா? இல்லை அங்குள்ள மக்களிட காணாமல் போனவர் தொடர்பாக ஆவணங்களை சேகரித்து அதனை சென்ட்ரல் டாக்குமெண்டாக இங்கினேக்க சேகரித்து அதனை அங்கிருந்து ஸ்கேன், ஒரு போட்டோ காப்பி மெஷின் கூட அன்றைக்கு ஒருவர் கதைத்தார். தான் இப்போது இரண்டால் ஏற்கனவே இருந்த காணாமல் போனோர் அலுவலகங்களை 2-3 உடைத்து அவர்களுக்கு ஆசை வார்த்தை கூறி தென்னிலங்கையில் இருப்பவர்கள் தாங்களும் ஏதோ மனிதாபிமானவாதிகள் மாதிரி போலியான அமைப்புகளை உருவாக்கி இவர்களுக்கு தாங்கள் தான் கொழும்பில் போய் கதைக்கலாம், வெளிநாட்டு தூதரகங்களில் போய் கதைக்கலாம், எங்களிடம் தாருங்கள் என்று சொல்லி அதை வாங்கி கொண்டு எல்லாம் ஏமாற்றி விட்டார்கள். இப்ப மீண்டும் சேகரிக்க ஒவ்வொரு மோட்டார் சைக்கிள் ஒவ்வொரு வீடாக போய் அவர்களுடன் கதைத்து பேசி ஒவ்வொரு ஆவணங்களை சேகரித்து அதை போட்டோ காப்பி எடுக்க கூட ஒரு மெஷின் இல்லை. உங்களால ஒரு குழுவை உருவாக்கி அன்றைக்கு மட்டக்களப்பிலிருந்து ஒருவர் கதைக்கும் போது கூறினார், அவர் இந்த இலக்கின்ற சிந்தனை, இலக்கின்ற வார யூடியூப்களை பார்த்து விட்டுத்தான் ஒரு கதைக்க வேண்டும் என்று சொல்லித்தான் எடுத்தார் மட்டக்களப்பில். உங்களோட நான் கொஞ்ச நேரம் கதைக்க வேண்டும். அப்ப அவர் கூறினார், மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் நினைக்கிற ஸ்ரீநேசனா இருக்கார்,
இப்ப உள்ளூராட்சி சபைகள் எல்லாம் அமைக்கப்பட்டு விட்டது. உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களே, நீங்கள் எல்லோரிடமும் போய் காணாமல் போனோர் அலுவலகத்தை காணாமல் போனவரிடம் தகவல்களை சேகரித்து வாருங்கள். இது இப்படி செய்கிற வேலையாது. முதல்ல அப்படி போய் கொடுக்குங்களா? ப்ரொசீஜர் ஒன்று இருக்குல்ல உங்களுக்கு. என்னென்ன ஆவணங்கள் சேர்க்க வேண்டும், அதை எங்கு சேகரிக்கும்? இப்ப அங்கிருந்து ஒருவர் என்னிடம் கேள்வி அனுப்பி இருக்கின்றார். ஸ்ரீதரன் 9,000 ஆவணங்களும், ரவிகரன் 3,000 ஆவணங்களும், இன்னும் கணக்கு. இவை எல்லாம் இங்கு கொடுக்கப்பட்டதாக அங்கு கூறப்பட்டிருக்கிறது. இதை ஒருக்கா வேரிஃபை பண்ணி சொல்லுங்கள், உண்மையா, இது உண்மையாக கொடுக்கப்பட்டவையா? அது கூட தெரியாது. செய்யப்பட வேண்டிய வேலைகள் எவ்வளவோ இருக்கின்றன. இதை சொன்னால் மாஸ்டர் இப்போது கூறுற மாதிரி கூறுவார்கள், நீங்கள் செய்யலாம் தானே, அப்ப நீ என்னத்துக்கு அமைப்பை வச்சிருக்கிற? நீ ஏன் அமைப்பை வச்சு என்ன செய்கிற? நீ என்னத்துக்கு அமைப்பை வச்சிருக்கிற? நாங்கள் ஊடகம் பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம். இப்போ நீங்க நான் சொன்னது போல எங்கெங்கிருந்து தொலைபேசி வந்தாலும் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறோம், தகவலை எடுக்கிறோம், மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம். எங்கள் கடமைகளை சரியாக செய்து கொண்டுதான் இருக்கிறோம். தேசிய தலைவர் நந்திக்கடலில் வீழ்ந்த போது என்ன நினைத்திருப்பார் என்ற ஒரு ஆய்வு வந்திருந்தது. என்ன நினைத்திருப்பார் இறுதி தருணத்தில்? அவர் ஒன்றே ஒன்றுதான் நினைத்திருப்பார், நான் என்ற கடமையை செய்தேன், நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்கள், அவ்வளவுதான். இல்லை ஒன்றும் இல்லை. அதாலே நடுக சொல்றது, ஒருத்தன் ஒன்றை செய்தா அவனை கடவுளாக்கி அவன் தலையில எல்லாத்தையும் பொறிச்சு வச்சுட்டு நீங்கள் வெளியே ஓடாதேங்கோ என்ற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கிறது. எனவேதான் நீங்க பாத்தீங்கன்னா ஊடகத்துறையை செய்யும், அரசியல்வாதி துறையை செய்வாங்க, பொருளாதார நிபுணர்கள் பொருளாதாரத்தை செய்வார்கள். அப்படித்தான் இங்க இருக்கிறது. ஒருத்தன் எல்லாவற்றையும் செய்வது கிடையாது. அப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால், செய்யப்பட வேண்டிய வேலைகள், நீங்கள் செல்வம் தொடர்பாக கேட்ட போது, எங்கள் செல்வங்களை இப்போது பெருமளவானவர்கள் தாங்கள் வச்சிருக்கிற செல்வங்களையோ சொத்துக்களையோ, அதிலும் கூட ஒரு அடிப்படை பிரச்சனை இருக்கிறது தானே. அதை எப்படி ஒன்று சேர்த்து கொண்டு வருவது, அதுதான் பிரச்சனையாக இருக்கிறது. இப்ப தனித்தனியாக செயல்படுகிறார்களே. இப்ப முன்னரெல்லாம் உங்களுக்கு தெரியும், முதலீடு செய்யப்பட்டிருந்தது, அந்த முதலீடுகளுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாதுன்னு சொல்லுகிறார்கள். இப்பொழுது நீங்கள் கூறுகின்ற விதத்தில் ஒரு பொருளாதார முதலீடு செய்வதாக இருந்தால், எப்படியான புதிய நிறுவனங்கள் உருவாக்குவதோ அல்லது புதிதாக முதலீடு செய்வதாக இருந்தால் எப்படி அதை ஒருங்கிணைப்பது? முதலாவது மனுஷன் நம்பும். இப்ப ஊடகங்கள், ILC இருக்கிறது, இன்னும் சில அமைப்புகள் கூட இருக்கிறது. அல்லது பாதையை நீ உருவாக்கு. உனக்கு பாதை இல்லை என்று சொன்னால் நீ பாதையை உருவாக்கு. 1985ஆம் ஆண்டு கொக்குலாய் இராணுவ முகாமை தாக்கிய போது, அந்த தாக்குதலில் முதலில் சென்ற ஜொனி அது ஆமிக்காரன்ற நாய் வெளியில வந்தபடியால் அது குலைச்சதில் இவங்க உள்ளுக்கு போறதுக்கு முதலே சண்டை ஸ்டார்ட் பண்ணிட்டு, இப்ப சண்டை பெருசாக நடக்காத, அது கொஞ்சம் அந்த சண்டை இயக்கம் இணைச்ச மாதிரி வெற்றிகரமா முடியும். 85ஆம் ஆண்டு 16 போராளிகளை இழப்பது ஒரு மிகப்பெரிய இழப்பு. ஆனால் திரும்பி வரும்போது போன பாதையால் வரையில நல்ல காலம். ஏனென்றால் போன பாதையில இவர்கள் டிராக்டர் விட்ட இடத்துல ஆமை பதுங்கி இருந்திருக்கு. காடு வெட்டி புதிய பாதை அமைச்சுத்தான் வந்தவர். அதாலதான் மிச்ச பேர் தப்பினார், அல்லது அன்றைக்கு மிச்ச முழுக்களும் போயிருக்கு. அப்ப ஒரு தாக்குதலுக்கு போட்டு வரைக்கிய ஒரு புதிய பாதையை உருவாக்குறாங்க, தப்பி வரணும் என்று சொன்னார். அப்ப ஒரு பாதை உங்களுக்கு பிளாக்ட் ஆகுது என்றால், அல்லது நீங்களே அதை சஸ்பெக்ட் பண்ண இது வேலை செய்ய, இந்த பாதையால் போனால் எங்களுக்கு அழிவு என்று சொன்னால், அந்த நேரமே காட்டை வெட்டி ஒரு பாதையை உருவாக்கித்தான் அந்த இயக்கம் தப்பியது. அதே போலதான் இப்பவும். இப்ப நீங்கள் உங்களுக்கு போற வழி ஒன்று பிளக்குது, இது சரி வராது என்றால் இன்னொரு பாதையை உருவாக்க வேண்டும். இப்ப என்னட்டு சொன்ன தேசிய தலைவர் சொன்னது போல, கடமை என்பது ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, எல்லோருக்கும் தான் இருக்கு. நீ தமிழன் என்று சொன்னா, நீ தேசியவாதி. இப்ப தேசியவாதத்தை எனக்கு தேசியம் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, நான் அனுராவோடும் இருப்பேன், நாட்டுக்குட்டியோடும் இருப்பேன், அது வேற விடயம். அப்படியும் இருக்கலாம், அது மனித சுதந்திரம். அதை நாங்க போய் கேட்கலாம், நீ அங்க இருக்கணும் இல்ல இங்க இருக்கணும் இல்லை, அது அவற்ற சொந்த சுதந்திரம். ஆனால் தேசியம் என்று சொல்றோமே, அவர்கள்
உண்மையா நீங்கள் தேசியத்துக்கு ஆதரவாக இருக்க வேண்டும், இல்லையென்றால் நீங்களும் அதே மாற்றி சொல்லிட்டால் போனால் பிரச்சனை இல்லை, ஒருத்தரும் உங்களை கேள்வி கேட்க போவதில்லை. உண்மைதான். பெரிய ஒரு சிக்கலான ஒரு நிலையில் தமிழர்கள் நிற்கின்றார்கள். இது நாங்கள் தொடர்ந்து வாரந்தோறும் பேசும் பொழுது மக்கள் மத்தியில் சென்றால் மாஸ்டர் ஆரம்பத்தில் கூறுகின்றார், அதாவது மக்களின் தேவை அறிந்து செயல்பட்டால் மக்கள் இயல்பாகவே தாங்களாகவே உங்கள் பின்னால் வருவார்கள் என்பதுதான் உண்மை. நாங்கள் சில உதாரணங்கள் பார்த்திருக்கின்றோம் சமீப காலங்களில். இந்த மக்களுடைய தேவை என்பதுதான் முக்கியமாக இருக்கின்றது. நன்றி அரசோகளே. மாஸ்டர், நான் உங்களிடம் கேட்டது போல் ஆரம்பத்தில் இந்த சுதந்திரம் உரிமை தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது எனக்கு அது சிந்திக்க தோன்றிய என்னவென்றால், இப்பொழுது இருக்கின்ற இந்த நூற்றாண்டில் பாருங்கள், சுதந்திரம் கிடைக்க வேண்டுமாக இருந்தால், உரிமைகளை பெற்றெடுக்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் போராட வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. நிபந்தனைகளின் அடிப்படையில் அவற்றை நீங்கள் பெற வேண்டி இருக்கின்றது, அல்லது சலுகையின் அடிப்படையில் பெற வேண்டிய இருக்கிறது. இனி யாரிடம் அதிகாரம் இருக்கின்றது என்ற நிலைமை இருக்கின்றது. பாருங்கள், ஐநா பொதுவான ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது என்ன நோக்கத்துக்காக, ஆனால் அதனுடைய நோக்கத்திலிருந்து மாறுபட்டு செயல்படுகிறது. அதே போல் உலக ஒழுங்கில் இப்ப நீங்கள் கூறியது, நான் ஆரம்பத்தில் கூறியது போல் 100% பலர் அதை ஏற்றுக்கொள்வார்கள், அதாவது சுதந்திரமாக இயல்பாக அது நடைபெற வேண்டும். ஆனால் அந்த நிலைமை இல்லை. அதனால் தானே இவ்வளவு பிரச்சனை இந்த உலக பரப்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பாருங்கள், காசாவில் நடைபெறுகின்ற விடயங்களை பாருங்கள். இதை எவ்வாறு நீங்கள் தமிழர் தரப்போடு அதை ஒப்பிட்டு கூறுவீர்கள்? இது நாங்க கொஞ்சம் ஆழமா சிந்திக்க வேண்டிய விடயம். என்னன்னு சொன்னா, நான் இந்த சுதந்திரத்தை இலக்கைக்குல தான் நான் அடிமைப்படுவேன். நான் இந்த சுதந்திரத்தோட இருக்கைக்குல இன்னொருவரால என்ன அடிமையாக்க முடியாது. ஆனா எங்களுடைய கல்வி முறை, எங்களுடைய சமய பழக்க வழக்கங்கள், சமூக பழக்க வழக்கங்கள், இவைகள் எல்லாம் எங்களை தங்கி வாழ்ற வாழ்க்கைகளை பழக்கிடுச்சு. தங்கி வாழ்ற வாழ்க்கைகளை பழக்கினதால இப்ப இங்க பாத்தீங்கன்னா, இங்க சின்ன பிள்ளைகளோடய நீங்கள் அதுகளுக்கு நீங்க ஒன்று சொல்லிக்கல இல்ல செய்யக்கல அதற்கான காரண காரியம் சொல்லாமல் கடைசி மட்டும் நீங்கள் பிரைமரி ஸ்கூல்ஸ்ல கூட ஒன்றுமே செய்ய மாட்டீங்க. என்ன எதிர்த்து கேட்குங்கள், ஏன், என்னத்துக்கு, எப்படி, ஏதுன்ட்டு. ஆனா நாங்கள் அதை ஒரு தன்னிச்சையாக அடக்கி போடுறோம். தன்னிச்சையாக அடக்கி தங்கி வாழ்றது. அதெல்லாம் முக்கியமாக தேசத்தலைவர்கள் கூறிய ஒரு முக்கியமான வசனம் என்னன்னு சொன்னால், பெண் விடுதலை இல்லாமல் மண் விடுதலை இல்லை என்பது. இந்த பெண் விடுதலை என்னென்றது புரிஞ்சு கொள்ளணும். ஆணுக்கு சமனாக பெண் நிக்கிறது இல்லை பெண் விடுதலை. ஆண் ஒரு சக்தி, பெண் ஒரு சக்தி, அது ரெண்டுமே செயல்படுத்த முடியாத தன்மை பயாலஜிக்கலாக இருக்கு. அது வேற விடயம். கருவளத்துல வேறுபாடு இருக்கிறது வேற விடயம், செயல்படுத்த முடியாத ஒன்றும் கூட. ஆனா என்ன முக்கியம் என்று சொன்னால், எங்களோட கருத்துக்களை நாங்கள் தெளிவாக இருக்க வேணும். பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது கடவுளை பற்றி சொல்லிக்கல கூட, கடவுள் என்ற தன்மை அல்லது இறைவன் என்று சொல்றது என்னத்தையும் சொல்லுங்க, அதோட அடிப்படை தன்மை என்னண்டா, நீங்கள் ஒரு துன்பத்தை, துயரத்தை, பிரிவை, இழப்ப, கவலையை அடைகின்ற பொழுது அதை தாங்கிறதுக்கான வலிமையை தருகிற ஒரு ஆற்றல் தான் அது. அதுக்கு உருவம் வடிவம் எல்லாம் கொடுத்து பின்னுக்கு எல்லாம் மதங்களாக நிக்குது, அது வேற விஷயம். ஆனா அடிப்படையில என்ன தோற்றுவித்த ஒரு மூலமான ஒரு ஆற்றல் என்னுடைய இருக்கு. அந்த ஆற்றலுக்களால செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதை இந்த யூனிவர்சல் எனர்ஜி நிமிடம், கொஸ்மோ எனர்ஜி நிமிடம், கடவுள் நிமிடம், எதையும் சொல்லுங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் ஒரு முயற்சியை எடுக்கல தான் அந்த முயற்சியில வருகின்ற பின்னடைவுகள், இழப்புகள், பிரிவுகள், கவலைகள் அல்லது நோய் தாக்கங்கள் அல்லது எந்த ஒரு ஏமாற்றங்கள், இவைகளுக்குள்ள நான் நிக்கிறதுக்கான என்னுடைய உள்ளத்தாற்றல் தான் கடவுள். அதைத்தான் நான் பழைக்க கொண்டு வருவான். அந்த மாதிரியாக முன்னுக்கு எதுவும் இருக்கலாம், அதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா ஒரு தனி மனிதனாலதான் இவ்வளவு மாற்றப்படுகிறது என்ற உண்மை தெரிய வேணும். உலகத்துல நீங்கள் விஞ்ஞானத்தை எடுத்தாலும் சரி, மெய்ஞானத்தை எடுத்தாலும் சரி, எங்கேண்டு பாத்தீங்கன்னு சரி, ஒரு தனி மனிதனால அந்த மாற்றம் கொண்டு வரப்படும். எல்லா மனிதனும் சேர்ந்து மாற்றம் இல்லை. ஒரு தனி மனிதன் ஒரு தன்னலம் இல்லாமல், அதான் தண்ணீர் சாணரை பெற்றான ஏனிய மண்ணீர் எல்லாம் தொல்முன்னு சொல்லுவார் வள்ளுவர். அந்த மாதிரியாக ஒரு தனி மனிதன் ஒன்று செய்ய முற்படுகின்ற பொழுது அதுதான் உணர்ச்சி பழகுதல் வேண்டாம், உணர்ச்சி தான் நட்பாங்கிழமை தரும் என்று சொல்லி அந்த உணர்ச்சி தான் எல்லாரையும் குணர்ந்து இணைக்கிறது. ஆனா ஒரு தனி மனிதன் தன்னுடைய தன்னலம் இல்லாமல் செயற்படுகின்ற அந்த தன்மை இல்லை என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை. இன்றைக்கு இருக்கிற தன்மை என்னன்னு சொன்னா, கருவிகள்ல தங்குறோம். படிப்பு வேற, கல்வி வேற. கல்வி என்பது அனுபவத்துக்கு கூடாக ஏற்படுகின்ற வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை தாண்டுகிற அந்த வலிமைதான் கல்வி. அதான் சிறந்தது பயிற்று சொல்லுவார் இடம். காமம் சான்ற
கண்கொற்காலை ஏமம் சான்ற மக்களோடு சுவன்றி சிறந்தது பயத்தில் இருந்ததன் பயன் என்று நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை எது சிறந்து என்று கருதுகிறோமோ அதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அது சிறப்பு நீங்கள் வாழ்ந்துதான் பார்க்க வேணும். அதுக்கு வாழ்றதுக்கு உங்களுக்கு செயல் இருக்க வேணும், செயல் திட்டம் இருக்கணும். இப்ப நீங்க கேட்டீங்க ஏன் பொருளாதாரத்துல இணைய முடியாம இருக்குதுன்ட்டு. பொருளாதாரத்துல நீங்க ஒரு திட்டத்தை தொடங்கினீங்கள் என்றா அந்த திட்டத்துல வேலை வாய்ப்பு வரும், அந்த திட்டத்துல புதிய புதிய பொருள் உற்பத்திகள் வரும், அதுகளை இணையக்கெல்லாம் மக்கள் இணைப்பு வரும். செயல் திட்டம் இல்லை ஒன்றும் செய்ய முடியாது. செயல் திட்டத்தை அரசாங்கம் செய்யறது இல்லைன்றது ஒரு பிரச்சனை. நாங்கள் இந்த அளவுக்கு செய்யறோம். மண் எவ்வளவுக்கு நாங்கள் உற்பத்திகளை கொண்டு வந்திருக்கோம், இல்ல மண் கடலை எவ்வளவுக்கு உற்பத்திகளை கொண்டு வந்திருக்கிறோம், அல்லது மர வளத்தையோ காட்டு வளத்தையோ மலை வளத்தையோ எவ்வளவுக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இதுதான் கேள்வி. அந்த தன்மை இல்லாம இருக்கிறத பாக்குறோம். இப்ப இறமையை பற்றி சொல்லிக்கல கூட இறமையில 3 விதமான இறமை இருக்கு. இறமைன்றது இந்த மண் என் சொந்த மண் என்ற உரிமை தான் இறமை, அதை யாருமே மறுக்க இல்லை. ஆனா அது வரலாற்று ரீதியா வாரது இருக்குது, அதாவது ஹிஸ்டாரிக்கல் சாவரனிட்டின்னு சொல்லுவாங்க. வரலாற்று ரீதியா வாரது இப்ப நாங்கள் வரலாற்று முற்பட்ட காலத்திலிருந்து வாழ்றோம்னு சொல்றோம், அந்த தன்மை. அடுத்தது ஏர்ன் சோவனிட்டின்னு நான் என்னுடைய இறமையை உழைப்பால் நிலநாட்டுவது. இது இந்த மண்ன்றதை நான் நிலநாட்ட வேணும், இந்த சொல்லில தெரிய வேணும், இந்த எண்ணத்துல அது இருக்க வேணும், இந்த செயல்ல அதனால் நிலநாட்ட வேணும். அது நடைபெற இல்லை. அது நடைபெறாமல் நாங்கள் ஆட்சி முறைமைகளை பற்றியும் மாற்றங்களை பற்றியும் காய்ச்சி கொண்டிருக்கிறோமே தவிர அந்த மண்ணினுடைய தன்மையை மக்களுடைய தன்மையை உறுதிப்படுத்துற தன்மை இருக்காது. அப்ப அந்த தேசிய தலைவர் மண்ணைத்தான் மண் மீட்பு போர்ன்னு தான் சொன்னார்கள். அங்க மொழியை கூட அவர் சொல்ல இல்லை, தமிழை பற்றி கூட கதைக்க இல்லை, அங்க மண் மீட்பு போர்ன்னு தான் சொன்னார்கள். சரியா? என்ற மண் தான் அடிப்படையான ஒன்று, மண் மீட்கப்பட வேணும். அந்த செயல் திட்டம் மண் மீட்பு வருகிறது. அந்த மண் மீட்பு செயல் திட்டத்துல ஆரம்பத்துல எங்கட மண்ணில வாழ்ந்து கொண்டிருந்த முஸ்லிம் மக்களும் மலையக மக்களும் சிங்களவர்களும் கூட அமைப்புல இணைந்து செயற்பட்ட வரலாறுகள் நாம் இருக்குது, இல்லாமல் இல்லை. அது எப்படி மொழியை காட்டி மதத்தை காட்டி சாதியை காட்டி பிரதேசத்தை காட்டி பிரிக்க இல்லை. இந்த மண் எல்லாருக்கும் சொந்தமான மண். இந்த மண்ணை நாங்கள் வளத்துக்களை கொண்டு வருகின்ற பொழுது அந்த மண்ணில் வாழ்ற உங்களுக்கும் அது உரியாது. இங்கே மொழி மதம் நிறம் ஒன்றும் வராது. ஆனா மொழி மதம் நிறத்தை எல்லாம் கொண்டு வந்தது இந்திய அரசியல் பின்னணி. அந்த இந்திய அரசியல் பின்னணி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் சிக்கல் அதிகமா வரும். 86ஆம் ஆண்டுக்கு அப்புறம் சிக்கல் அதிகமா வந்ததுன்றது எல்லாருக்கும் தெரியும் என்று அது வேறு விஷயம். அதை பற்றி இப்ப நாங்கள் இங்க எடுத்து நோக்கையில் அதே மாதிரியாக இந்த பரிகார இறமாண்டு ஒன்று இருக்குது. ஒரு இடத்துல என்னுடைய வாழ்வு மறக்கப்பட்டுட்டு என்றால் அந்த வாழ்வை எனக்கு திருப்பி தர வேண்டிய பொறுப்பு உலக மக்களுடையது. அதுதான் ரெமிடியல் சவரனிட்டின்னு சொல்லுவாங்க. அது திருப்பி தருகின்ற அந்த பொறுப்பு உலக நாடுகளுக்கும் உலக மக்களுக்கும் இருக்குது. அன்றைக்கு ட்ரம்ப் தன்னை அறியாமல் ஒரு வசனத்தை சொன்னார். என்னன்னு சொன்னா, உலகத்திலே இருக்கிற மக்கள் எல்லாருடைய செபமும் கேட்கப்பட்டது. அப்ப அவர் அறியாமல் அவருக்கு சொல்லுது உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் அங்கு அமைதி வரவுன்னு சொல்லி முயற்சிக்கிறார்கள் என்ற உண்மையை சொன்னார். சரியா? இதான் அந்த தன்னை அறியாம சொல்றது. ஆனா இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொன்னா, எங்களுக்குள்ள அந்த உதாரணம் பாருங்க. இப்ப இன்றைக்கு இந்த தீபாவளிக்கு தமிழ்நாட்டுல டீசல் என்ற ஒரு படம் வருகிறது. அந்த டீசல் என்ற படத்தை நடிகரும் இயக்குனருமான சண்முக முத்துச்சாமி இயக்கி இருக்கிறார். அவர் சொல்றார், ஒரு நெடுஞ்சாலையில அமைய பெற்றிருந்த ஒரு உணவகத்துல தாங்கள் பசியாறி கொண்டிருந்த பொழுது அங்கு நின்றிருந்த எரிபொருள் வாகனம் ஒன்றிலிருந்து சிறுவர்கள் டீசலை திருடி கொண்டிருந்தார்களாம். அப்ப அவர்கள் டீசல் திருக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பின்தொடர்ந்து போய் பார்த்தார்கள், அவங்க கொண்டு போறாண்டு. பாருங்க, அது ஒன்று நடக்குது என்று ஒரு ஈர்ப்பு வருகிறது. அதே என்னது நடக்குதுன்னு ஒரு கேள்வி வருகிறது. அந்த கேள்வியை தொடர்ந்து இவர்கள் பின்னாலே பார்த்திருக்கிறார்கள், என்ன நடக்குது, எங்க இவர்கள் போறார்கள். அதை மையமா வச்சுதான் இந்த டீசல் என்ற படத்தை எடுத்திருக்கிறாங்க. என்ன மாதிரின்னு சொன்னால், இந்த 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 எரிபொருளுடைய விலை உயர்வுடைய பின்னணியில் இந்த எரிபொருள் சக்தியாக்கு ஏற்படுற தட்டுப்பாடுகள் காரணமாக இந்த மாதிரியாக சமுதாயம் தன்னை ஒரு குற்ற நிலைக்கு கொண்டு போகுதுன்ற பின்னணியில் எடுத்திருக்காங்க. இப்ப இன்னொன்று ஒரு தனி மனிதன் தானே செய்தான். எந்த இடத்திலும் தனி மனிதர் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, நீங்கள் பெருசா செய்ய நிற்காதீங்க. நான் இப்ப அமெரிக்காவை மாற்ற முடியாது, நான் சீனாவை மாற்ற முடியாது, ஏன் ஸ்ரீலங்கா கூட தனியாண்டு மாற்ற முடியாது, இந்தியாவை மாற்ற முடியாது. அந்த மாதிரி கற்பனைக்குள்ள போகாதீங்க. ஆனா உங்களுக்கு முன்னால இருக்கிற பக்கத்துல இருக்கிற மனிதனை, உங்களுக்கு தெரிந்த மனிதனை இயன்ற அளவு அவனுடைய சுதந்திரத்தோட வாழ்றதுக்கான அந்த முயற்சியை நீங்க செய்யறதுக்கு பேர் தான் அன்புக்கு முன்பு அடைக்குந்தால் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தர முடியாது. அதை செய்யறோமா? மனிதனையே நாங்கள் மனிதனை வெறுக்கிற தன்மைக்குள்ள போறோம். என்ன மாதிரி வெறுக்கிற? அவன் அந்த சாதி, அவனோட சேராத, அவனை வீட்டுக்குள்ள விடாத, கடவுளுக்கு முன்னால கூட சாதி பார்த்து கடவுளுக்கு முன்னால் நிக்கிற ஒரே ஒரு பழக்க வழக்கம் இருக்கிற நாடு என்றால் எங்களுடைய நாடுகள் தான்.
கடவுளுக்கு முன்னால எந்த ஒரு இடத்துலயுமே சாதி வார்த்தை நிக்கிறே இல்லை. அந்தந்த மதத்துல நீங்க படிக்க வேணும், அந்த மதத்துல நீங்க தேர்ச்சி வர வேணும், அதுக்கு பிறகு வந்து நீங்க வழிபாட்டுல சேருவோன்ற அது வேற விஷயம். ஆனால் எங்கள் நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னால், கடவுளுக்கு முன்னால கூட எல்லாரையும் படைத்து எல்லாரையும் தோற்றுவித்த அந்த பொருளுக்கு முன்னாலும் கூட அங்கேயும் கூட நாங்கள் பேதம் காட்டுறோம். அப்ப இந்த அடிப்படையில் இருக்கிற இந்த பேதம் தான் வளர்ந்து வரைக்குல பிள்ளைகளுக்கு இடையில வந்து ஐ அண்ட் அதர்ஸ்ன்னு சொல்லுவார் இல்லையா ஆங்கிலத்துல, நானும் மற்றவர்கள் அந்த உணர்ச்சியை கொடுத்து நான் வாழவன் கொண்டு வர நிலை அன்றைக்கு வந்து நிற்கிற நிலை. அப்ப அதனாலதான் நாங்க சொல்றோம் என்னண்டா, முற்றுமுழுதாக இன்னொரு விஷயம் என்னண்டா, இதுக்குதான் நாங்க முந்தியன்னு சொல்லி கொண்டு வரோம். 2 விஷயம் முக்கியம். ஒன்று என்னண்டா, ஒவ்வொரு துறை சார்ந்த நிபுணர்கள் குழு கொண்டு வேணும். அந்த துறை சார்ந்த நிபுணர்கள் குழுக்குத்தான் அறிவியல் ரீதியாகவோ இல்லை அனுபவ ரீதியாகவோ அதை பற்றி அறிவிருக்கும். அவைதான் அந்த பிரச்சனையை தீர்க்க வேணும். பாருங்க, இப்ப ட்ரம்ப் பெறைக்குல ட்ரம்ப் நேர போய் அந்த பிரச்சனையை தீர்க்க, அதுக்கு முதல் ஒரு குழு அங்க போகுது. அந்த குழு என்ன மாதிரி சூழ்நிலை இருக்குன்னு பார்த்து சொல்லுது. அவர்கள் சொல்றதான் இவர்கள் செய்யறாரே தவிர இப்ப ட்ரம்ப் இவரோட மங்க என்ன நடக்கு இங்க எல்லாம் பார்த்து போட்டா வாரு இல்லையே. அப்ப எல்லா இடத்திலும் சோசியல் பாலிசி மேக்கிங் ஒரு பகுதி இருக்கு, சமூக கொள்கை உருவாக்கம் இருக்குது, அதே மாதிரி வந்து வெளிவார கொள்கை உருவாக்கம் இருக்குது, நிதி கொள்கை உருவாக்கம் இருக்கு. அப்ப எங்களுக்கு ஏன் அந்த இவ்வளவு பெரிய அறிவியல் சமுதாயம் என்று சொல்லப்படுற எங்கள்கிட்ட, இவ்வளவு வளத்தன்மைகளை கொண்டிருக்கிற எங்கள்கிட்ட ஏன் அந்தந்த துறை சார்ந்தவர்கள் நாங்க செயற்பட விடுறோம் இல்லை என்றான் கேள்வி. இது அரசியல் என்றது வந்து ஒருவர் இருந்து கொண்டு நான் சொல்றதை மற்றவர்கள் எல்லாம் செய்ய சொல்ற நிலை இல்லை. அதுதான் நடந்து கொண்டிருக்குது. அல்லது ஒருவர் ஒரு துறையில மேல வந்துட்டால் எனக்குத்தான் எல்லாம் தெரியும் நான் சொல்றேன் நீ கேட்கணும்ன்ற நிலை இல்லை. இதுதான் இந்த சட்டத்துறையில் வர பிரச்சனை. இன்றைக்கு வந்து எங்களுடைய சட்ட தரணியும் யாழ்ப்பாண தொகுதி பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வந்து ஒரு முக்கியமான கருத்தை சொல்றார். என்னன்னு சொன்னா, இந்த வழிவடக்குல வந்து கடற்படை காணிகளை சுவீகரிச்சு கொண்டிருக்குது. யாழ்ப்பாணத்துக்கு வந்த பொழுது அனுரகுமார திசுநாயக்க பொதுமக்களின் காணிகள் விடுவிக்கணும்னு சொன்ன பொழுதும் கூட அந்த செயல்பாட்டு அவற்றை கடற்படையை ஏற்றுக்கொள்ள இல்லை. அப்ப இங்க வந்து கடற்படை ஒரு திசையில செயற்படுற உண்டாகவும் ஆட்சி முறைமை இன்னொரு செயற்படுற உண்டாகவும் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை கேட்கினோம். அப்ப இந்த அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய உறுதிமொழியை நிறைவேற்றுறதுக்கு பதிலாக சர்வாதிகார போக்குல போற நிலை வரும் என்றால் இப்படியான பிரச்சனைகளை விரைக்கல. அப்ப அப்படியான ஒரு நிலை விரைக்கல. அதாவது இலங்கையில வந்து பௌத்த சிங்கள பேரினவாத அரசாங்கம் இன்றைக்கும் தமிழ் மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க முடியாதுன்றதை இதை எடுத்துக்காட்டுன்னு சொல்லினோம். நல்ல விஷயம். ஆனா இது எப்படி நீங்கள் வந்து உலகமயப்படுத்துறீங்க? எத்தனை இடத்துல கொண்டு போய் நீங்கள் இன்றைக்கு இந்த ஒரு நிகழ்வு நடந்த உடனே அதை சர்வதேச ஊடகங்கள்ல நீங்கள் எந்த ஊடகத்துக்கு போட்டி கொடுத்திருக்கிறீங்க? அதாவது வந்து அனைத்துலக ஊடகங்கள் என்று செல்லப்படுற ஆங்கில ஊடகங்களுக்கோ அல்லது பத்திரிகைகளுக்கோ எந்த இடத்துக்கு ஒரு அந்த ஊடகத்துறைக்கு அடிச்சு இப்படி ஒன்று நடக்குதுன்னு யாராவது சொல்லி இருக்கிறீங்களா? அப்படி சொல்லி இருந்தா நான் சரி கார்டியனுக்கு திணியாந்திய நான் அடிச்சேன்னு சொன்னேன், அவன் போட இல்லைன்னு சொல்லுங்க, அது நேர்மையா இருக்கும். இது என்ன செய்யறோம்? எங்களுக்குள்ளேயே நாங்கள் திருப்பி அங்க பிள்ளை இங்க பிள்ளை அதுல பிள்ளை இதுல பிள்ளை. இப்ப ஐக்கிய சபைக்கு போகாமல் நாங்கள் பிரச்சனையை தீர்க்க வேணும்ன்ற கருத்தை அவர்கள் சொன்ன பொழுது நல்ல விஷயம். அதே மாதிரி வந்து ஐக்கிய சபை எங்களுக்கு ஒரு சிறப்பு ஒழுங்கு செயற்பாடுகளை நியமிக்க வேண்டும் சொன்ன நல்ல விஷயம் எல்லாம் சொல்றீங்க. ஆனா அதை வந்து எப்படி சர்வதேசமயப்படுத்துறீங்க, எப்படி மக்கள் மயப்படுத்துறீங்க? எங்க உங்களுடைய அறிவு, எங்க உங்களுடைய ஆற்றல், எங்க உங்களுடைய இணைப்பு பலம்? இது ஏன் நடைபெறாம இருக்கிறேன்னு சொன்னால் சொல்றதோட இந்த பிரச்சனை முடிஞ்சிட்டு இருப்பீங்க இல்ல. இப்ப எங்கள்கிட்ட இதை கேட்கிறவை கூட நாங்க இதை கேட்டு செயல்பட மாட்டோம், நீங்க செய்யுங்கன்னு சொல்லி போட்டிருக்கணும் இல்ல. அதுவும் இதே விளையாட்டு தான். அதாவது வந்து எனக்கு வேலை ஒன்றை கேட்டு மகிழ்றது அல்ல சொல்லி மகிழ்றது. நாங்க வந்து இயன்றளவு இந்த துறையில நின்றாலும் நாங்கள் எங்களோட இளம காலங்கள்ல இயல்பான பங்களிப்பு செய்திருக்கிறோம். அது வேற விஷயம். அதை நாங்க செய்த நாங்க சொல்லி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா எதை சொல்றோம்னு சொன்னா, எந்த காலமும் நாங்க செய்ய முடியாது. இன்றைக்கு நான் 75 வயசுல இருந்து கொண்டு நான் வந்து தெருவில் போய் நின்று 4 மணி நேரத்துக்கு போராடுற ஆச்சு உடம்புல இல்லை என்று எனக்கு தெரியும். அப்படியான ஒன்றுக்கெல்லாம் போக முடியாது. அப்ப நீங்கள் ஒன்றை செய்கின்ற பொழுது உங்களுக்கு பக்கத்துணையா தான் இருக்கலாம். அப்ப நீ எத்தனை பேர் அந்த மாதிரியாக நீங்கள் தனியா செயற்படுங்க. இன்னைக்கு வந்து இந்த மரிய கருணி மெச்சாடோ என்ற அந்த பெண் வந்து ஒரு சாதாரண பெண், ஒரு இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியர், அதுக்கும் இதுக்கும் கூட தொடர்பு இல்லை, சரியா?
அதே மாதிரி இன்றைக்கு இலக்கியத்துக்கு நோபல் பரிசு பெற்றவர் வந்து ஒரு சட்ட ஆளர். அதுக்கு பிறகு அவர் தன் அக்கறை நிமித்தம் தான் ஹங்கரி இலக்கியங்கள்லாம் படிக்க வலிக்கிட்டார். அப்ப என்ன பிரச்சனைன்றா, நீங்க ஒன்றுல இருந்தால் உங்களை வந்து அதான் கல்வியை வந்து லைஃப் லேர்னிங் எஜுகேஷன் சொல்லுவாங்க. இன்றைக்கும் கூட நான் இதுல வந்து பேசுறதுக்கு மேல் கூட பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு எல்லாம் தெரியும்னு இருக்கீங்க. பாத்தீங்கன்னா இவ்வளவு ஆயிரம் குறிப்பு எல்லாம் எடுத்துக்கொண்டு தான் பாரம். என்னன்னு சொன்னா நான் படிச்ச காலத்துக்கு முந்தைய காலத்துக்கு முன்னாடி இவ்வளவு வித்தியாசம் இருக்கு. போன கிழமை ட்ரம்ப் சொன்னதுக்கு முந்தைய ட்ரம்ப் சொல்றதுக்கு இடையில கூட இருக்கு. மோடி கூட புதன்கிழமை வந்து ட்ரம்ப்கிட்ட வந்து நான் வந்து என்ன ரஷ்யாட்ட வந்து என்ன பண்றதை நிப்பாட்ட போறேன் என்று அங்க தாளம் போட்டுட்டு இங்க வந்து நான் சொல்லணும்னு நிற்கிறாரு. பாத்தீங்கன்னா அரசியல் தலைவர் மாதிரி என்ன மாதிரியாக வந்து நேரத்துக்கு ஏற்ற மாதிரி தாளம் போட்டு அரசியல் உலகத்து ஒரு நாடகம் கொண்டிருக்கணும்ன்றது உங்களுக்கு தெரியுது. இது வேண்டாம். ஒவ்வொரு தனி மனிதனும் உன்னால இயன்றதை செய்யறதுக்கான அந்த தன்மையை உருவாக்குறதுக்கு ஒரு கவுன்சில் தேவை. ஒவ்வொன்றிலும் வந்து ஒரு துறைசார் நிபுணர்கள் அமைப்பு தேவை. இப்ப நீங்க வந்து கிரிக்கெட் துறையில வந்து நிறைஞ்ச அனுபவம் இல்லை. நீங்க ஒருவர் தனிய பேட்டை தூக்கொண்டு ஃபீல்டுக்குள்ள இறங்கி ஒரு மேட்ச் விளையாட முடியுமா? சரி, இது பேட் தான், எனக்கு கையில வலிமை இருக்கு, சரி பேட்டை தூக்குறேன், இப்போ விளையாடுங்க பார்ப்போம். கிரிக்கெட் மேட்ச் வந்து விளையாடி வந்துட்டு வாங்க பார்ப்போம். அதுக்கு எத்தனை கோச்சிங் செய்ய வேண்டி இருக்குது, எத்தனை உடலை பயிற்சி வேண்டி இருக்குது, எத்தனை உணவுத்தன்மையை மாற்ற வேண்டி இருக்குது, இத்தனை வேலை செய்ய வேண்டியது. ஒரு சாதாரண ஒரு விளையாட்டை வெல்றது கவிதை அரசியல் விளையாட்டு. இந்த பிழையினம் தெரிஞ்சதெல்லாம் சிங்களவன் வந்து வெண்டு கொண்டு போறான். அவங்க எல்லா துறையும் முனைக்கிறாங்க. இன்றைக்கு ஐக்கிய நாடு சபையினுடைய அறிக்கையை பற்றி மனித உரிமைகள் ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் மனித உரிமைகள் காப்பாற்றுற இடைக்கால இயக்குனர் வந்து அங்க கொழும்புல வச்சு இந்த கல்வி சீர்திருத்தத்தை பாடசாலைகள்ல எப்படி முன்னெடுக்கிறது பேசிக்கல வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவருக்காக நிறைய காய்ச்சிருக்கிறார். அங்க வந்து நடக்கிற பிரச்சனை சொல்லினா விரலம் வெளியால சொல்லுகிறார்கள் எல்லாரும். ஐக்கிய நாடு சபைக்கு மனித உரிமைகள் பேரவையில இருக்கிறவை கூட வெளியால சொல்கின்றார். ஆனால் அந்த அதிகாரம் இருக்கிற இடத்துலயே உங்களால கதைக்க முடியாமல் இருக்குது. அந்த அதிகாரம் இருக்கிற இடத்துல அவர்களை கதைக்க வைக்க முடியாத நிலை ஏன் இருக்கு. அதுதான் அரசு சொல்ற முக்கியமான விஷயம். அதாவது நாங்கள் எல்லா நாடுகளோடும் பேசி எல்லா மக்களுக்கும் இந்த விஷயங்களை சொன்னா மட்டும்தான் முடியும். ஆனா இந்த குறிப்பிடுதல கூட ஏதோ நாங்கள் சீனாவுக்கு ஆதரவாக கேட்குமா போல சில்வர் குருவை போடுறாங்க. எனக்கு பார்க்க சிரிப்பு வரும். என்ன சொன்னா, நாங்க சொல்றதுக்குள்ள உங்களால விளங்க இயலாத நீங்கள் எப்படி நீங்கள் அரசியல் விளங்க போறீங்க? சாதாரண தமிழ்ல சொல்றோம், எல்லா நாடுகளோடும் சேர்ந்து எல்லாரையும் நாங்கள் இணைத்து போத்தன்னு சொல்றோம். அதே மாதிரி எல்லா கட்சிகள் அந்த செமட்டோன்ற அந்த அமைப்பு வந்து இன்றைக்கு நோபல் பிரைஸ் பெற்றுக் கொடுத்த காரணமே மக்களை ஒன்று சேர்த்தது. யார் இன்றைக்கு மக்களை ஒன்று சேர்க்கிறதுக்காக நீங்கள் உங்களுடைய தன்னலத்தை விட்டு நாங்கள் வாரம் நீங்களும் வாங்க எல்லாரும் சேருங்கன்னு ஒரு பொது இடத்துல அழைப்பு விட்டவர் யார்? ஒருவரை சொல்லுங்க. இன்னைக்கு நாங்கள் எங்களோட தனிப்பட்ட பிரச்சனைலாம் விட்டு போட்டு இத்தனையாம் தேதி இந்த இடத்துல கூடுறோம். பாலாண்ண இங்க வந்த பொழுது ஒரு ஸ்டேடியம் ஒன்று எடுத்து நாட்டுக்காக வேலை செய்யலாம், இங்க வாங்கோ, ஆறா இருந்தாலும் வாங்கோ, நான் கதைப்போம் ஒரு பொது இடத்துல அழைத்தாரா இல்லையா? கேர்னல் கிட்டி இங்க வந்திருந்த காலத்துல வந்து ஒரு வீடு வீடா போய் எல்லாரும் உண்டா வந்திருந்து வேலை செய்யுங்கன்னு விடுதலை புலி இயக்கத்தை சார்ந்தவர்கள் மட்டுமில்ல, தமிழ் போராளிகளா இருந்தவர்களையும் அழைத்தார்கள். எங்களை கூட அவர்கள் அழைக்கும்படி சொன்னார்கள். இல்லைன்னு சொல்லி இல்லை, மக்களுக்கான போராட்டம். எந்த வீட்டு போராட்டம் இல்லை, உங்களோட வீட்டு போராட்டம் இல்லை. எங்களுக்கு எங்களோட வீட்டுக்கு நாங்கள் வேலை செய்ய வேணும் என்றால் நிறைய இருப்போம். அன்றைக்கு ஒருவர் குருவி போட்டிருந்தார், இந்த யூடியூப்ல வர இந்த ஒரு சின்ன காசை மையமா வச்சுக்கொண்டு நாங்கள் செய்கிறோம். அப்போ எனக்கு சிரிப்பு தான் வந்தது பார்க்கல. நாங்க என்ன செய்த நாங்கள் எங்களுக்கு பின்னால என்ன வரலாறு இருக்குன்ற உங்களுக்கு தெரியாது. பரவாயில்லை, நீங்கள் என்ன உங்களோட அறிவுக்கேற்ற கதைப்பீங்க. எந்த அளவுக்கு உங்கள்கிட்ட அறிவு இருக்கோ அந்த அளவுக்கு தான் கதைப்பீங்க. மற்ற மக்களை குழப்பாதீங்க. உங்களோட கையில வந்து சமூக வலைத்தளங்கள் இருக்கின்றதுக்காக நீங்களே சிங்களவன் செய்யாத அநியாயமெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீங்க. எல்லாரும் ஒருவர் வந்து அடுத்து வர குழப்புறீங்களோ நீங்கள் தான் இந்த மண்ணையும் மக்களையும் வந்து விடுதலையே உங்களால முறிக்கல விடுதலை வந்தான் தீரும். ஆனா விடுதலையை பின்னடைய வைக்கிற வேலையை செய்து கொண்டிருக்குங்க என்பதான் முக்கியம். அதுக்காக தான் எனக்கு இந்த அரசு இதுல வந்து என்ன மாதிரியான நோபல் பரிசுகள் கொடுபடும் என்று பார்க்கறது. இந்த தமிழ் தூய்மை, மரபு தூய்மை தூக்கி எறியுங்க. மரபுன்றது வந்து காலத்துக்கு ஏற்ற விளக்கம் கொடுத்து ஒன்றை ஏற்றுக்கொள்றதுல நிராகரிக்கிறான். நிராகரிக்கிற உரிமை தமிழனுக்கு இருக்கு. மொழியை வச்சுக்கணும். நீங்க கணக்க பிள்ளைகள் வந்து தமிழ் பேசாவிட்டது காரணமே அதுகள் பேச போய்க்கு அதுல உச்சரிப்புக்கு ஒரு கதை சொல்றது, அதோட வசன அமைப்புக்கு ஒரு கதை சொல்றது, அதுல வந்து ஆங்கிலத்துல இருந்து இப்பனா
நான் சாப்பிட்டேன் மாம்பழம், அது ஐயேத் மங்கொண்டு பார்த்துப்பட்டு நான் சாப்பிட்டேன் மாம்பழம் தான் சொல்லுவேன். நான் மாம்பழம் சாப்பிட்டேன்னு சொல்லாது. அதை பார்த்து சிரிக்கிறது. இப்படி அடுத்த மனிதன் கருத்து சுதந்திரத்தை, அடுத்த மனிதன் எண்ண பரிமாற்றத்தை தடை செய்யாதீங்க, தயவு செய்து. அப்படி செய்யறதா இருந்தால் நீங்கள் தான் உங்களை மண்ணையும் மக்களையும் அழிக்கிறீங்க. அதைத்தான் நாங்கள் தெளிவா சொல்ல வேண்டியிருக்குது. நாங்களும் எவ்வளவு காலத்துக்கு உங்களோட எல்லாம் பேச முடியும் தெரியாது. ஆனா உங்களை திருப்பி நாங்கள் சொல்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, தயவு செய்து அருஸ் அந்த கருத்தை முதல்லயே சொல்லிக்குது. என்னன்னு சொன்னார் என்னன்னு சொன்னாருண்டா, முதல் மக்களை மனிதரா மதியுங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆற்றல் இருக்கு, ஒவ்வொரு மனிதனுக்கும் உரிமை இருக்குது, ஒவ்வொரு மனிதனுக்கும் தாயத்தை கடமை செய்ய அந்த கடமை தன்மை இருக்குது. அவனுக்கு இருக்கிற ஆற்றல், அவனுக்கு இருக்கிற அறிவு, அவனுக்கு இருக்கிற செல்வாக்கு, அவனுக்கு இருக்கிற பழக்க வழக்கம் பின்னெல்லாம் செய்வான். அது பிரச்சனை இல்லை. ஆனா அதுல வர்ற அது மனிதாயத்துக்கோ அல்லது மக்களுக்கோ இல்ல மண்ணுக்கோ எதிராக இருந்தா அதை பற்றி நீங்க விமர்சனம் செய்யுங்க, அது நல்ல விஷயம். தனிப்பட்ட ஆக்களை வச்சு அடிக்கிறது தனிப்பட்ட இன்னொரு விஷயம். 19ஆம் 20ஆம் நூற்றாண்டோட தனிப்பட்ட அறநில பேசுற தன்மை எல்லாம் அரசியல்ல போயிட்டுது. அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய ஆளுமையை எப்படி அரசியல்ல வெளிப்படுத்துகிறார் என்ற அடிப்படையில அந்த அரசியல் நடந்து கொண்டிருக்குது. இங்க என்ன நடக்குதுன்னா, ஒவ்வொரு தனி மனிதனை பற்றிய விமர்சனத்துக்குள்ளே போறீங்க. நீங்களும் உங்களையும் மாற்றி மற்றவர்களையும் மாற்றி கொண்டிருக்கிறீங்க. ஆனா அதை விட்டுட்டு எந்த விதமான ஆளுகையை, எந்த விதமான திறனை வளர்க்கலாம் என்ற பற்றி சிந்திங்க, கருத்துங்க. மூல வளங்களையும் இயற்கை வளத்தையும் பற்றி பேசுங்க, மனித வலுவை பற்றி பேசுங்க, மக்களை இணைக்கிறத பற்றி பேசுங்க. அப்படி பேசுறது மூலம் தான் செயற்படலாம் என்பதுதான் உங்களை தாழ்மையான கருத்து. நன்றி மாஸ்டர். நிச்சயமாக நல்ல கருத்துக்களை இங்கே தந்திருக்கிறீர்கள், சிந்திக்க வைக்கக்கூடிய கருத்துக்களை தந்திருக்கிறீர்கள். தமிழ் தரப்பினர் வெகு விரைவாக சிந்திக்க வேண்டிய நேரமாக இருக்கின்றது. நாங்கள் அடிக்கடி இது பேசிய விடயம், அதாவது இயற்கை தமிழ் புத்திஜீவிகளை சேவைக்கு அழைக்கின்றது என்று நீங்கள் நம்புகிறீர்களா? காலத்தின் தேவையாக பார்க்கிறீர்களா? அவர்களுடைய பங்களிப்பு உலக வரலாற்றில், தமிழர்களுடைய வரலாற்றில் தடம் பதித்தவர்களாக, சாதனை படைத்தவர்களாக பார்க்கப்படுவார்கள் என்று கூறுவார்கள். அந்த நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உண்மைதான். இது தொடர்பாக உண்மையாக இதய சுத்தியுடன் உங்களுக்கு ஒரு தேசம் வேண்டும், உங்கள் மக்கள் விடுதலை அடைய வேண்டும், அல்லது நீங்கள் உயிருக்கு உயிராக நேசித்த தேசிய தலைவர் என்ற எண்ணம் நீடு அவற்றை கனவு நிறைவேற வேண்டும், அல்லது ஒவ்வொரு நவம்பர் மாதம் 12 மாதம் வரும் போய் நிற்கிறோமே, அந்த எண்ணத்தை விட்டு சென்றார்களோ, எண்ணத்தை உங்களிடம் எதிர்பார்த்து சென்றார்களோ, அதை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்கள் உண்மையில் யோசித்தால் நீங்கள் ஆகவே முன்வர வேண்டும். உங்களை அவர்கள் பாராட்ட வேண்டும், உங்களை ஒருவர் தூக்கி வைக்க வேண்டும். அதெல்லாத்தையும் கடந்து செய்கிறது தான் விடுதலை. உங்கள் கடமையை செய்கிறது தான் விடுதலை. அந்த கடமையை செய்யறதுக்கு நீங்கள் சொன்னது போல அதற்குரிய தகுதி உள்ளவர்கள் வர வேண்டும். கடந்த வருடம் கூட என்னுடன் பேசிய ஒருவர் கூறினார், தன்னை ஏதோ ஒரு புத்தக வெளியீட்டுக்கு அழைத்தது, தான் போகவில்லை என்று. இப்ப நான் கூறினேன், புத்தக வெளியீடோ அல்லது ஒரு அமைப்போ என்னவோ, உனக்கு தகுதி இருந்தவங்கள் அழைத்தால் நீ அங்கு போ. இல்லை என்று சொன்னால் அந்த இடத்தை ஒரு தகுதி இல்லாதவன் நிரப்புவான். அதற்கு பிறகு நீ வெளியில இருந்து கொண்டு அவனை விமர்சிப்பதால் எந்தவித அர்த்தமும் இல்லை. அதில் நீயும் ஒரு குற்றவாளி, நீயும் ஒரு குற்றவாளி. இப்ப வெளியில விமர்சிக்கணுமே ஊறிப்பட்ட பேர், அவர்கள் எல்லாம் தங்கள் நிபுணத்துவம் பெற்றவர்கள் போல விமர்சிப்பார்கள். அத்தனை பேரும் குற்றவாளிகள் தான். என்னென்று சொன்னால், நீங்கள் தவறை விட்ட அரசியல் சாக்கடை என்றெல்லாம் சொல்வார்கள், அரசியலுக்கு போகக்கூடாது என்றெல்லாம் சொல்வார்கள். எல்லாம் தவறான வாதங்கள். அரசியல் ஒரு தீண்டத்தகாதது என்று சொன்னால், பெரும் பெரும் பல்கலைக்கழகத்தில் எல்லாம் அரசியல் பிரிவுகளை வைத்திருக்க மாட்டார்கள். பொலிட்டிக்கல் டிபார்ட்மெண்ட், இன்டர்நேஷனல் ரிலேஷன், அப்படி எல்லாம் இருக்காது. அதெல்லாம் அது தரமானது. அதை ஒருவர் தவறாக செய்கிறார் என்றதுக்காண்டி அதை நாங்கள் ஒதுக்கிவிட முடியாது. நீங்கள் போய் அதை சரியாக செய்ய பார்க்கலாம். அதை நிறுத்தலாம். இப்ப ட்ரம்ப் என்னத்துக்கு போராடுங்க? 37 ட்ரில்லியனா கொண்டு விட்டுட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. அங்க உண்டை போட்டு இங்க உண்டை போட்டு அவன் எல்லாரும் சிலவுகளை அவர்ல எழுதி, அவங்க போறது வாரது எல்லா சிலவையும் அமெரிக்கான தலையில எழுதி கொண்டு விட்டுட்டாங்க. இப்ப என்ன செய்யறா? அது அந்த
தவறை சரி செய்ய யோசிக்கிறார். ஏதோ ஒரு வழியில் வெவ்வேறு நாடுகள வரிகளை போட்டு எடுத்து 1 ட்ரில்லியன் ஒரு மாதத்துக்கு வட்டி கட்ட வேணும். அப்போ ஒரு வருஷத்துக்கு 1 ட்ரில்லியனை வட்டி கட்டுவது என்று சொன்னால் வட்டியே ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ட்ரில்லியனாக ஏறிக்கொண்டு போகும். சீனாவுக்கு மட்டும் 40 பில்லியன் வட்டியை கட்டுகிறார். அப்ப சீனா அதன் ஒருவர் எழுதியிருந்தார், சீனா அந்த 40 பில்லியனை வட்டி அமெரிக்கா கொடுக்குற வட்டி காசு எடுத்து என்ன செய்யும் என்று ஒரு கேள்வி எழுந்தி. பாலம் கட்டுவான், ரோட் போடுவான், தந்த மக்களுக்குரிய சுகாதார சேவைகளை மேம்படுத்துவான் എന്നിട്ട് அவர்கள் கீழே எழுதுகிறார்கள் அமெரிக்கர்கள் என்ற படம். அந்த அப்படித்தான். அப்ப என்னன்னு சொன்னா இதில் ஒரு தரப்பு பிழை விடுகிறது என்று சொன்னால் அதை திருத்தி வைக்கும், அதை சரியாக கொண்டு செல்வதற்கு நீங்கள் துணிந்து முன்வர வேண்டும். பின்னால் இருந்து கொண்டு கதைத்து விட்டு அல்லது இப்ப நாங்கள் மாசம் சொன்னது போல இதுல நாங்கள் கதைக்கிறதுல 4 கமெண்ட போட்டுட்டு போறதால உன்ற கடமை முடிஞ்சு போவாது. அது எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. மாசம் சொன்னது போல உங்களுக்கு என்ன அறிவோ அதைத்தான் நீங்கள் செய்வீர்கள். அதற்காக நாங்கள் உங்களிடம் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அதற்கும் அப்பால் பெரும்பாலானவர்கள் இருக்கிறார்கள். அப்ப இதில் ஒரு விடயம் போன தடவை கூட நாங்கள் கதைத்திருந்தோம். இப்படி ஏன் எல்லோரும் வராமல் இருப்பதற்குரிய காரணமும் இப்போ இருக்கின்ற அமைப்புகள் நடவடிக்கைகள் எல்லாம். ஆனால் அதையும் கடந்து நெடுக அவர்களை காரணம் காட்டிக்கொண்டு நாங்கள் அதுதான் நான் சொல்ல வந்தேன். அதாவது தொடர்ந்து அதை கூறிக்கொண்டு இருக்க முடியாது. காலம் கடத்தினால் என்ன நடக்க போகிறது? 16 ஆண்டுகள் என்ன நடந்திருக்கிறது பாருங்கள். ஏதாவது சாதிக்கக்கூடியதாக இருந்த இல்லையே. உண்மைதான். அப்போது இப்ப மாஸ்டர் அடிக்கடி கூறுவார், விடுதலை புலிகள் இயக்கமோ அல்லது ஏனைய இயக்கங்களோ தொடங்கிய போது அப்போதும் அரசியல்வாதிகள் இருந்தார்கள். பெருமளவான சேத்திரமற்ற அரசியல்வாதிகள் எவ்வளவு பேர் இருந்தார்கள். அவர்களுடன் அவர்கள் இணையவில்லை, தாங்களாக புதிதாக ஆரம்பித்தார்கள். காலப்போக்கில் அவர்கள் காணாமல் போனார்கள், இவர்கள் மேலே வந்தார்கள். அதுதான் வரலாறு என்று சொல்வது. அதுதான் காலம் ஓடிக்கொண்டிருக்கும். சொல்லிக்கலதான் ஒரு விஷயத்த சொல்லணும். என்னண்டா, இன்றைக்கு இலங்கையில வறுமனில 33% இருந்து, அதாவது அனுரகுமார திசுநாயக்காட ஆட்சி வந்த பிறகு 33% 47% உயர்ந்திருக்கு. அதே நேரத்துல மீளச் செலுத்த வேண்டிய கடன் 93 பில்லியன்ல இருந்து 105 பில்லியனுக்கு உயர்ந்திருக்கு. இதுதான் உண்மை நிலை. அப்ப மக்கள் இப்படியான நிலைக்குள்ள போகின்ற பொழுது எங்கட மக்களும் சேர்ந்துதான் பாதிக்கப்பட போறாங்க. எங்கட மக்களோட வரிப்பணத்தையும் இவர்கள் தான், எங்கட மக்களோட உழைப்பின் வரிப்பணத்தை நாங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முறைமையை கொண்டு வந்தால் எங்கட பக்கத்தை பாதுகாக்கலாம். ஆனா ஸ்ரீலங்கா அரசாங்கம் தான் எங்கட மக்களையும் தன்னுடைய குடிகள் என்று சொல்லிக்கொண்டு எங்கட மக்களோட வரிப்பணத்தையும் எடுக்குது. ஆனா எங்கட மக்களோட வரிப்பணத்தை அவர்கள் எடுத்து இந்த அடுத்த வருஷம் கட்டாயம் 2027ஆம் ஆண்டு இலங்கையில மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனை வந்தே ஆகும். நாங்க எந்த விதமான உண்மை பொருளாதார வளர்ச்சியும் இல்லை, எல்லாம் பேப்பர் பொருளாதார தான். நேற்றுக்கு சீனால நின்ற இலங்கையில பிரதமர் இன்றைக்கு இந்தியாவில நிற்கிறார். இந்தியா சொல்லி இல்லை நேற்றுக்கு சீனாவுக்கு பொண்ணு இங்கே வராது. எங்கடாக்கள் நீங்க இன்னொரு கட்சியிலதோ அமைப்புடையோ இயக்கத்திலேயோ ஒரு கூட்டத்துல போயிருந்து என்ன செய்யறான்னு பார்த்தாலும் நீ அங்க ஒண்ணு இங்க வராதுன்னு சொல்லுவான். இன்றைக்கு அருணி நேற்றுக்கு சீனால நின்று சீன பிரதம மந்திரியை சந்திச்சவர். சரியா, இன்றைக்கு இந்தியால இந்திய வெளிவார அமைச்சரோட சந்திச்சு பேசுறாங்க. பாலான்னு உங்களுக்கு தெளிவா சின்ன விஷயம், அரசியல்ல நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை. யார் மக்களுக்கான ஒரு செயல்பாட்டை செய்யறானோ அவன் உங்களுக்கு நண்பனா இருப்பான். ஆறு மக்களுக்கு எதிராக மாறுறோமோ அவன் எதிரியா அவன். அரசியல் வரலாறு. அவ இந்த இடத்துல மிக மிக முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால், கதைச்சது காணும். தயவு செய்து நாங்கள் ஒருத்தர் தாக்குற ஒருத்தர் பேசுறதை விட்டுட்டு, இப்ப நாங்க இதே ஊடகத்துல சொன்னோம், உங்கள சில பேருக்கு கிராமங்களை பற்றி அறிவு இருக்குது, கிராம பொருளாதாரத்தை பற்றி தெரியும், மூல வளத்தை பற்றி தெரியும், நீங்கள் தெரிந்த அந்த அறிவை பயன்படுத்துங்க. அப்ப அது செய்ய மாட்டேன்னு சொன்ன அதே ஆட்கள் நேற்றுக்கு எங்களுக்கு அனுப்பினோம்,
கிராமங்கள் கட்டியெழுப்பப்பட வேணும், மூலவளம் மீட்கப்பட வேணும், மனிதவளம் உறுதி செய்யப்படுகிறது. நாங்கள் சொன்னோம், நீங்கள் உங்களுக்கு அந்த தகுதி இருக்குன்னு சொன்னோம். இந்த ஆறாறு என்னென்ன தகுதியில இருக்கிறீங்கன்னு ஊடகவியலாளருக்கு தெரியும். இது மட்டும் உங்களால் சொல்ல முடியும் படிவா என்று நாங்கள் இந்த நேரம் உங்களை பார்த்து கொண்டு ஏதோ நாங்கள் செய்த வினப்பேனோ அல்லது நாங்கள் செய்த நல்ல வேணோ தெரியாது, உங்களை பார்த்து கொண்டு உங்களை வாழ்வையே நாங்கள் மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டிய தேவையில இருக்கிறோம். அப்ப உங்களில் என்ன பலம் இருக்கின்றது எங்களுக்கு தெரியும், உங்கள என்ன பலவீனம் இருக்கின்றது தெரியும். நாங்க யாரையுமே நாங்கள் தமிழருக்கு சேவை செய்யறதுல நீங்கி போச்சுன்னு சொல்லவில்லை. ஏன்னா நாங்கள் ஒரு சிறிய சமுதாயம். ஒவ்வொரு தமிழனுடைய கையும் சேர்ந்துதான் தேச நிர்மாணம் முதல் தேச நிர்மாணத்தை செய்யுங்க, அதுக்கு பிறகு விடுதலையை பற்றி பார்ப்போம். தேச நிர்மாணத்தை செய்கிற அந்த பணிக்கு தயவு செய்து இனியாவது இப்ப நாங்க சொன்னது எத்தனையோ இப்ப நீங்களே உங்களோட இதுகள்லாம் போடுறீங்க செய்ய வேணும். எத்தனை அன்றைக்கு சொன்னோம், அன்றைக்கு நீங்க இதை செய்திருந்தீங்கன்னா அன்றைக்கு எவ்வளவு பொருளாதார வளர்ச்சி வந்திருக்கும். அதாவது ஒருவர் எந்த துறையில நாங்கள் தேர்ச்சி பெற்றவராக இருக்கிறோமோ அந்த துறையில தயவு செய்து வேலை செய்யுங்க. அதை விட்டு போட்டு புதிய புதிய துறையிலுக்கு போகாதீங்க. எல்லாமே அகலம் ஆழமானது. இங்க என்ன ரசாயன பேராசிரியராக விளங்கக்கூடிய அரசு இருக்கிற ரசாயன துறையில என்ன சொல்லப்படுது, ஒவ்வொரு மூலகத்துக்கும் தனித்தனித்தனியான பண்பு இருக்குது. ஆனால் சேருகின்ற பொழுது பல ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தி புதுசா போய் கொண்டிருக்கும். அவன் விரிஞ்சு கொண்டு போற உண்டு. ஒரு கெமிஸ்ட்ரி தெரிஞ்சவர்கள் தனியாக கெமிஸ்ட்ரி முழுசா தெரியும்னு சொல்ல முடியாது, ஒரு பிசிக்ஸ் தெரிஞ்சவர்கள் தனியாக பிசிக்ஸ் தெரியும்னு சொல்ல முடியாது. ஒரு சொன்ன அவருக்கு என்ன நடக்குன்னு தெரியாம போயிடும். இன்னைக்கு அயன்ஸ்டீன் கொள்கை கூட கேள்விக்குள்ள உள்ளாகி கொண்டிருக்குது. எதுக்கு சொல்றோம்னு சொன்னா, தயவு செய்து காசா பாருங்க. காசா தெளிவா சொல்லி இருக்கு. அவங்க மக்களை நம்பினார்கள், இன்றைக்கும் மக்களை நம்புகிறார்கள். அந்த மக்களோட அவர்கள் நிற்பார்கள். இவர்கள் எவ்வளவுதான் என்னதான் முயற்சி எடுத்தாலும் கூட பலஸ்தீனிய விடுதலை என்றது அதை நோக்கித்தான் நகருது. எங்கட விடுதலையும் ரத்தத்தால் எழுதப்பட்ட விடுதலை தான், உயிரால் உத்தரவிடப்பட்ட விடுதலை தான். அந்த தன்மையை ஏற்றுக்கொள்ளுங்க. அவ்வளவே தன்னுடைய வாழ்வை இழந்து போன ஒரு இடத்துல உங்களுக்கு என்னையா, நீங்க இந்த உலகத்துல 60 வருஷத்துக்கு இருப்பீங்க, ஆகுன்னா 80 வருஷத்துக்கு எங்கட அரசியல் தலைவர் இருக்குமா போல வீல் சேர்ல இருப்பீங்க, அவ்வளவுதான். சரியா? அதுக்கு பிறகு எல்லாத்தையும் வாழ முடியும். ஆனா மண்ணும் மக்களும் பாதுகாப்பு. இதாலதான் நாங்க நெடுகிலும் சொல்றேன், அந்த வசந்த சொல்தான் நான் இப்பயும் முடிக்கிறேன். நான் சாகலாம், நீங்கள் சாகலாம், ஆனால் நாங்கள் சாகக்கூடாது. நாங்கள் ஈழத்தமிழர்கள், எங்கள் மண் ஈழத்தமிழகம் அல்லது தமிழீழம் அது என்றைக்குமே இருக்க வேண்டிய ஒன்று, இருக்கத்தான் போகுது. நீங்கள் என்னதான் கூத்தாடினாலும் அது அந்த வெற்றி வர்றதுதான், அது உறுதி இருக்குது எங்களுக்கு. அது எங்களுக்கு தெரியும், அது எப்படி அது வரும்ன்றதும் தெரியும். அந்த அளவுக்கு இளம் சந்ததிக்கு அந்த துணிவும் இருக்கு. தயவு செய்து இளம் சந்ததி அனுமதிங்க. தேசிய தலைவர் அனுமதிக்காததான் தமிழருடைய கூட்டணி இவ்வளவு ஒரு மோசமான நிலைக்கு வந்தது. அந்த நேரத்திலேயே இளமாக்களும் நின்றிருந்தா இவ்வளவு மோசமான நிலைக்கு வந்திருக்கா. அவங்களோட அறிவும் எளியவர்களுடைய அந்த துடிப்பும் இணைஞ்சிருக்கும். இப்பயாவது உலகம் முழுக்க எல்லா துறையிலும் இளைஞர்கள் இருக்கின்றார்கள். அவர்களிடத்தோட சேர்றதுக்கான அந்த தன்மைகளை ஏற்படுத்துங்க. நான் உங்களோட காய்ச்சி கொண்டு கேட்கல, கொஞ்ச நேரம் தலைவலிக்கும். அது இயற்கை. 75 வயசுல நான் சொல்லல 25 வயசுல இருப்பேன். அதுதான் உங்களை சொல்றேன் என்னண்டா, தயவு தன்னலத்தை விடுங்க. என்னதான் நீங்க செய்தாலும் 60ல இருந்து 80 மட்டும்தான் வாழ போறீங்க. அதுக்கூட உங்களோட வாழ முடியும், எந்த பெரிய வெற்ற வாழ இருந்தாலும் முடியும். ஆனால் உங்களோட மண்ணையும் மக்களையும் அழிக்கிற தன்மையை செய்துட்டு போகாதீங்க, வாழ வைக்கிற தன்மையை செய்துட்டு போங்க. உங்களுடைய அந்த கூற்றோடு நாங்கள் இன்றைய இலக்கிய சிந்தனை நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவு கொண்டு வருவோம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த தமிழறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமார் மாஸ்டர் அவர்களுக்கும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கும் நன்றி கூறி தனஞானி இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம் மாஸ்டர் அவர்களே. நன்றி, வணக்கம் அரசு அவர்களே. நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்குமின் இதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.